பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்கரை பற்று இளமானி பட்ட பயில்னர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் பல்கலைக்கழக கனவோடு காத்திருக்கும் ஃபேஷன் மாணவர்களுக்கான ஃபேஷன் டிசைன் அப்டிடியூட் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். இந்த நிகழ்வானது உங்கள் சந்தேகங்களை தீர்த்து சரியான முறையில தேர்வுக்கு எவ்வாறு முகம் கொடுக்கங்கிற உதவியோட இருக்கும் என்று நம்பி அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்று இந்த அரிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதோட நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள போகலாம். ஓகே, நான் ஃபாத்திமா ரீசா, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ நிறைய பேச தேவையில்ல, டிரெக்டாகவே கண்டென்ட் என்னன்னு பார்த்துக்க அப்படியே போகலாம். இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன பார்க்க போறோம்னு இருந்தா கண்டென்ட்ஸை சொல்லலாம். இந்த டிகிரியில பேர் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஏன் இந்த பேர் வந்துச்சு, இந்த பேர் அர்த்தம் என்ன, ஏன் இப்படி ஒரு பேர் இருக்கு, ஏன் ஜஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் மட்டுமே இருந்திருக்கலாமே, ஏன் அங்கே ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்தது, இந்த டிகிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு இந்த டிகிரிக்கு என்டர் ஆகணும், இல்லாட்டி அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அவர் சிட் பண்ண போறாருண்டா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை ரெண்டு பார்க்க போறோம். அடுத்தது, மொரட்டு கையில மட்டும் இருக்கிற இந்த டிகிரியில ஸ்பெஷல் என்ன பார்க்க போறோம். அடுத்தது, ஃபேஷனுக்கும் டெக்ஸ்டைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது, ஜாப் டிமாண்ட் என்ன அண்ட் இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து கொடுத்தான். அதுக்கு பிறகுதான் நாம பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது, இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுற இந்த டெஸ்ட்டுக்கு. அடுத்து, இந்த டெஸ்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்னத்தை எதிர்பார்க்காங்க, எப்படி எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, அண்ட் பிள்ளைகள் விடுற மிஸ்டேக்ஸ் என்ன, ஈஸியா மார்க்ஸ் எப்படி கெயின் பண்ணலாம் அவங்களோட ட்ரிக்ஸோட இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும் கட்டாயமாங்கிறத பார்க்க போறோம். ஸோ பார்த்தோமாமண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வாட் இஸ் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். FDPD என்னன்னா ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபேஷன் டிசைன் இஸ் த ஆர்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இஸ் த சயின்ஸ் பிஸ்னஸ் பிஹைண்ட் இட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு கலையோட சேர்த்து விஞ்ஞானமும் வணிகமும் கலந்திருக்கும். இதை இன்னும் அழகா விரிவா செல்லாம் நம்ம வேண்டாம். ஃபேஷன் டிசைனிங் என்னண்டா ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்றது, ட்ரெஸ் தைக்கிறது இல்ல. இப்ப வெளியில போய் என்ன படிக்கலன்னு கேட்டா ஃபேஷன் டிசைனிங் டக்குண்டாக்கல் கேட்கிற, என்ன உடுப்பு தைக்கிற வேலையான்னு கேட்கிற, அப்படி இல்லை, ட்ரெஸ்ஸை டிசைன் பண்றது, நீங்க தைக்கிற வேலையில டிசைன் பண்றது. அடுத்தது, நியூ ஸ்டைல்ஸை உருவாக்குற. இப்ப இப்ப நீங்க போவில் ஸ்டைல் உருவாக்குறது எல்லா இடத்தையும் இருக்கு. ஏதாலும் முண்டுல நீங்க இன்ஸ்பயர் ஆகி அதுல ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவை கெயின் பண்ணி நீங்க ஒரு புதுசா ஒரு ஸ்டைலை உருவாக்குவீர். அது என்ன ஸ்டைலா இருக்கும், ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறும். அப்படியான புது புது ஸ்டைலை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஃபேஷன் டிசைனிங்னு சொல்ல. அடுத்தது, ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்ட்ங்கிறத எப்பயும் இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க மாட்டா, நாளைக்கு இருக்கிறது அடுத்த அண்டைக்கு இருக்க மாட்டா. ட்ரெண்டுங்கிறது மாறிக்கு இருக்கிறது, அது எவ்வாறு மாறுது, என்னென்ன ஒரு மாறாம என்ன இருக்கு, அதுல தொடர்ந்து மாறிக்கு போறது என்ன இருக்கு என்று அதை அனலைஸ் பண்ணின படி. அடுத்தது, ஹியூமன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஸ்டடி. ஒரு ஹியூமனால இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், ஆனா கமனா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். அது என்னண்டு ஒவ்வொரு ஹியூமனுக்கும் இருக்கிற அந்த கமனான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும் என்று படிக்கிறது. இதைத்தான் சொல்லுவாங்க ஃபேஷன் டிசைனிங் அண்டு. ஃபேஷன் டிசைனிங் அண்டா என்ன, இவ்வளவுத்தையும் சேர்த்து தான் சொல்ல ஆர்ட், இது ஒரு கலை. அடுத்தது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டா என்னண்டா, இது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை, பிஸ்னஸும் சயின்ஸ் நாலேஜும் தேவை. அதுக்காக காமர்ஸ் படிச்சிருக்கணும் மண்டலம் இல்லை, அதாவது அந்த நாலேஜ் வேணும் நமக்கு. லைக் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது, இப்போ நம்ம மார்க்கெட் பண்ண போறோம்னா அது வெளியில இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதை சேல் பண்ணணும். அந்த டெக்னிக் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல என்னென்ன இருக்குமெண்டா, நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்களே ஃபேஷன் டிசைனிங்ல அவ்வளவு ஆர்ட்டையும் கொண்டு அந்த டிசைன் பண்ணதை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர மெத்தட்டை தான் சொல்லுவாங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதுல என்ன நடக்கும், ஃபேப்ரிக்கை செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு உடுப்பை டிசைன் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டு, இப்ப அந்த உடுப்புக்கு இப்ப நான் சும்மா சொல்லனே, நீங்க ஒரு கடலை போய் பார்க்க, ஒரு சீயை பார்த்து அதுல வேவ்ஸ், அதுல நுர சாமான் எல்லாத்தையும் பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆகி ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க டிசைன் பண்ணிட்டு, ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண நீங்க அதுக்குரிய உரிய ஃபேப்ரிக் எடுக்கணும். இப்ப நீங்க
கடல் அலையை எடுத்தோம்னா அது கொஞ்சம் ஃப்ளோவியா இருக்கும். அதுக்கான ஃபேப்ரிக் என்ன, சில்க் மெட்டீரியல் அப்படி எடுப்பேன். அதுவே நுரைய பார்த்தீங்களாம்னா கொஞ்சம் மெஸ்ஸியா அந்த ஹோல்ஸோட இருக்கும். அதுக்கு நம்ம என்ன எடுக்கலாம், நெட்ஸ் எடுக்கலாம், நெட்டுகள். அப்படி எந்த இடத்துக்கு என்ன ஃபேப்ரிக் வருமென்று செலக்ட் பண்றது தான் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ற வேலை. அடுத்தது காஸ்டிங் ப்ரைசிங். அதாவது இப்ப ஒரு உடுப்பை நீங்க டிசைன் பண்ணி டெவலப் பண்ண போறீங்களாமண்டா, டிசைனர், ப்ராடக்ட் டெவலப்பர் எல்லாருக்கும் சேர்த்து அவிர சேலரியோட சம்பளத்தோட சேர்த்து உடுப்பை நம்ம வித்து ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்குரிய காஸ்டிங் ப்ரைசிங் வேணும். அடுத்தது மார்க்கெட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டை எந்த டைம்ல லான்ச் பண்ணலாம், எப்படி லான்ச் பண்ணலாம், அதுக்குரிய ட்ரிக் என்ன படிக்கிறது தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இது ரெண்டையும் கன்ஜாயின் பண்ண டிகிரி தான் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பேர் வந்திருக்கு. சிம்பிளா சொல்ல போனோம்டா, ஒரு ஐடியாவை எடுத்து அதை நீங்க டிசைன் பண்ணி அதை ப்ராடக்ட் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதான் சொல்லுவாங்க ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அடுத்தது இப்ப இவ்வளவு பார்த்து போட்டு வந்துட்டு வந்து நம்ம இப்ப இந்த கோர்ஸை வந்து ஒரு புள்ள வந்து என்டர் ஆக போகுது யூனிவர்சிட்டிக்கு உள்ள, ஒரு எல்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எழுத போறாருண்டா அவருக்குரிய குவாலிஃபிகேஷன் என்னன்னு இருக்கும். டெஸ்ட்டுக்கு கூட குவாலிஃபிகேஷன் இருக்கு. டெஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னண்டா, நீங்க ஏ லெவல்ல என்ன ஸ்ட்ரீம் எல்லாம் படிச்சிருக்கலாம், அது இஷ்யூ இல்லைஞ்சு. ஆனா படிச்ச ஸ்ட்ரீம்ல 3 சப்ஜெக்ட் எடுத்து 3லயும் பாஸ் ஆயிருக்கணும். அதாவது குறைஞ்சது எஸ் இருக்கணும். 3 சப்ஜெக்ட்லயும் எஸ் இருந்தா நீங்க இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ்ல மேத்ஸ்லயும் சயின்ஸ்லயும் இங்கிலீஷ்லயும் சி பாஸ் இருக்கணும். இதுல ஏதாலும் ஒரு ஆளுக்கு எஸ் பாஸ் இருந்துச்சுண்டா நீங்க வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க போய் டெஸ்ட் எழுதேல, அதால உங்களுக்கு இந்த டிகிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் குறைவு, அதாவது கிடைக்காது. இதுல நினைக்கிற பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும். இப்ப டெஸ்ட்ல இருந்து போட்டு அடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன, இப்ப டெஸ்ட் பாஸ் ஆகணும். அப்ப உங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டி கிடைக்கும். இப்ப சில பிள்ளைகளுக்கு இப்ப வந்து ஆப்டிடியூட் டெஸ்டும் பாஸ் ஆயிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஜெட் ஸ்கோர் அவங்களுக்கு குறைவா இருக்கும். ஜெட் ஸ்கோர் குறைவா இருந்து ஆப்டிடியூட் பாஸ் ஆயிருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டா. ஆப்டிடியூட் பாஸ் ஆகாம ஜெட் ஸ்கோர் மட்டும் அவங்களுக்கு நல்ல ஹைல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டா. அப்படி கிடைக்கணுமெண்டா என்ன இருக்கணுமாமெண்டா, ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் பாஸ் ஆகி ஜட் ஸ்கோர் உங்களுக்கு நல்ல அந்த அதுக்குரிய ஜட் ஸ்கோர்ல இருக்கணும். நல்ல கூட வாகனம்ல குறைவாகணும். இதுக்கு பார்க்க போனா எந்த ஜட் ஸ்கோர் குறைவுதான். பட் நான் ஆப்டிடியூட் பாஸ் ஆனேன் அண்ட் அது தெரியா ஃபேட்னு சொல்லலாம், என்னை கிடைச்சிருக்கு. அதாவது ஏன் ஆப்டிடியூட் பார்த்தோம்னா, இப்ப சில கோர்ஸுக்கு வந்து பிள்ளைகள நாலேஜை மட்டும் வச்சு எடுக்காங்க. இப்ப நம்ம மத்த கோர்ஸ்களை பார்த்தோம்னா இப்ப இன்ஜினியரிங், மெடிசின், பிஎஸ்சி அது இதுகள் எல்லாம் பிள்ளைகள நாலேஜை மட்டும் வச்சு எடுக்கிற அதுல எந்த ஆப்டிடியூட்டும் இல்லை. ஆனா ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் மொரட்டுவையில் எடுக்கிறது இந்த ஆப்டிடியூட் வச்சது மொரட்டுவையில் நான் காய்ச்சிக்கிறேன், வேற எங்கேயும் கிடைக்கல. இவையெல்லாம் என்னத்தை பார்க்காங்கன்னா பிள்ளைகளுக்குரிய கிரியேட்டிவ் சென்ஸும் நாலேஜும் உங்களுக்கு. எனக்கு என்ன ஜெட் ஸ்கோர், எந்த ஜெட் ஸ்கோர் வந்து 0.261 ஐ கெஸ். ஸோ மறந்து போயிது 26. நாங்கள் என்ன தெரியும், எனக்கு சரியா தெரியும். ஆனா குறைவு, ஜட் ஸ்கோர் குறைவு. எப்படி நான் குறைவுன்னு சொல்லலாம்டா, எனக்கு முந்தி போன யூஜிசி புக்ல பார்த்திருப்பேன் தானே நான் இப்ப அப்ளை பண்ணக்குள்ள. அப்ப அப்படி பார்த்ததுல அதுல வந்து என்ன விட ஜட் ஸ்கோர் கூடையான ஒரு ஆள் போயிருக்கு. அப்படி பார்த்ததுல எனக்கு அப்ப டவுட் வந்துச்சு எனக்கு கிடைக்குமா இல்லையாண்டு. ஆனா இருந்தும் டெஸ்ட் எழுதினேன். இனி டெஸ்ட் எழுதி இப்ப டெஸ்ட்ல பாஸ் ஆகிறோண்டு இருக்கு. மேபி அந்த டெஸ்ட்ல என்னை விட கூடையான ஜட் ஸ்கோர் இருக்கிறாலும் எழுதியிருக்கலாம். இல்லைங்கல்ல, அவங்க எழுதியிருக்கலாம். ஆனா அவங்க அந்த அந்த எக்ஸாம்ல அந்த டெஸ்ட்ல சாரி எக்ஸாம் இல்ல டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆகாதால எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு. சரியா. இப்ப ஆப்டிடியூட் டெஸ்ட்ல இப்ப என்ன ஆச்சுன்னா கிரியேட்டிவ் சென்ஸும் நாலேஜும் வேணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க உள்ள டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு யூஜிசியில உங்களோட கோர்ஸ் ஆர்டர்லையும் உங்களோட இந்த கோர்ஸை போட்டு வைக்கணும். நம்ம டெஸ்ட்டுக்கு நம்ம இதாகி வந்துட்டோம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அங்கே டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு கிடைக்கும் போட்டு இருக்கப்படாது. நீங்க இந்த யூஜிசி ஆர்டர்ல போட்டு இருந்தா தானே உங்களுக்கு இந்த கோர்ஸே கிடைக்கும். ஸோ அதை நிறைய பேர் மிஸ் பண்ற, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது இவ்வளவு தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். முதல்ல எக்ஸாம் எழுதுறதுக்குரிய குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கான்னு பாக்குறேன். சாரி டெஸ்ட் எழுதுறதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பாக்குறேன்.
இருந்துட்டாமண்டா நீங்க உங்களை போய் டெஸ்ட் நீங்க எழுதி போட்டு வரலாம். எழுதி போட்டு வந்து அடுத்த உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தான் என்னண்டா நீங்க ரெண்டும் பாஸ் ஆயிருந்தா உங்களுக்கு அந்த டிகிரி ப்ரோக்ராம் நீங்க என்டர் ஆகலாம். சரியா? அடுத்தது என்ன பார்க்கும், இந்த டிகிரி வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில் இருக்கிற இந்த டிகிரி எப்படியானது அண்ட் இதுல ஸ்பெஷல் என்ன இதை பார்க்குறோம். இந்த டிகிரி என்னன்னு சொல்லுவாங்கடா, பேச்சுலர் ஆஃப் டிசைன் வித் ஹானர்ஸ் இன் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிகிரி வந்து லண்டன் ஃபேஷன் காலேஜ், அதாவது இங்கிலாந்துல இருக்கிற லண்டன் ஃபேஷன் காலேஜ்லேருந்து டிரெக்டாக வர டிகிரி. ஸ்ரீலங்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் மொராட்டுவேயில், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மொராட்டுவேயில் மட்டும் இருக்கிற டிகிரி தான் இது. அண்ட் நீங்க வந்து அண்ட் நீங்க வந்து இப்போ என்ன பண்ணலாம்டா, இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் சொன்ன இப்போ லண்டன் ஃபேஷன் காலேஜ்லேருந்து தானே வேறு இது டிரெக்டாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜிபி இருக்குமாம்டா. யூனிவர்சிட்டி அப்ரூவலோட நீங்கள் போய் யூகேயில் செகண்ட் இயரோட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கு போகலாம். செகண்ட் இயரை அப்படியான ஒரு நல்ல ஒரு என்ன பேக்கேஜ் ஒன்று இருக்கிற டிகிரி தான் இது. இந்த டிகிரி வந்து ஹொனர்ஸோட சேர்த்து 4 வருஷம். மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். இன்டேக் வந்து ஒரு வருஷத்துக்கு நியர்லி 75. நியர்லி 75 வேண்டா எப்படி வேண்டா, ஒன்று 74 இல்லாட்டி 75 இல்லாட்டி 76. எங்கட பேட்ச்ல 74 பேர் தான் இருக்கும். குறையுமே தவிர கூடாது. 75 76 விட கூட மாட்டா இன்டேக் ஒரு நாளும். ஏன்னாண்டா டிமாண்டான டிகிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி மொரட்டுவையில் மட்டும்தானே இருக்கி. அதால அங்க மட்டும்தான் எடுக்கிறதால இப்ப இப்ப ஜாப் மார்க்கெட் அப்படி இருக்கே பின்னால எத்தனை பேருக்கு அவியலும் தொழில் கொடுக்குற அப்படின்னு இருக்கிறதால கூட மாட்டா குறையுமே சான்ஸ் இருக்கு. குறையுமாண்டா இனி பிள்ளைகள் வார அளவை பொறுத்து அப்படி குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கூறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நியர்லி 75 உங்களுக்கு, எங்களுக்கு 74 74. அப்ப ஒன்று குறைவா தான் இருக்கு அப்படிங்கிறப்பல குறையுமே தவிர கூட மாட்டா. அடுத்தது ஃபேக்கல்டி ஆஃப் என்ஜினியரிங்ல இருக்கு. மற்ற aptitude டெஸ்ட் எழுதுகிற மற்ற மூணும் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர். இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் என்ஜினியரிங். பிகாஸ் இது வந்து சயின்ஸ் ரிலேட்டடானது. நீங்கள் நேரத்தோட பார்த்தி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பேசிக்காக தேவை, சயின்ஸ் தேவை. அதனால இது ஃபேக்கல்டி ஆஃப் என்ஜினியரிங்குள்ள இருக்கு. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் என்ஜினியரிங்குள்ள வருது ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த டிகிரி வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைனுங்கிற ஸ்பெஷல் டிகிரி. அடுத்தது இவ்வளவு இந்த டிகிரியை பத்தின டீட்டெயில்ஸ். அடுத்தது இப்படி இருக்கக்குள்ள இந்த டிகிரி வந்து உங்களுக்கு என்னென்ன அங்க படிச்சு தாராங்கன்னு அதை பார்ப்போமாமண்டா. ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் படிச்சு தராங்க. அதாவது இப்ப நீங்க உண்ட பாக்கையில் ஒண்டா நீங்க என்னத்தையும் நீங்க எடுக்கலாம். ஒரு பேர்டை கூட எடுக்கலாம். இல்லாட்டி ஆஹ் என்ன சொல்ல, முள்ளு, இல்லாட்டி ஒரு பிளான்ட், என்னத்தண்டாலும் உங்களை சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்ல ஏதாலும் கொண்ட பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி வந்து அதை ஃபேஷனா மாத்த போறீங்களா, அதுக்கு வர ஒரு டெக்னிக் தான் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன். இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனை பத்தி படிச்சு தராங்க. அடுத்தது பேட்டர்ன் மேக்கிங். பேட்டர்ன் மேக்கிங்னா ஒரு ட்ரெஸ் வரணுமாமண்டா அது ஆக்சுவல் சைஸுக்கு அதுக்கு பேட்டர்ன் நம்ம கீறணும். அந்த பேட்டர்ன் மேக்கிங் எப்படி, அதுக்கு பின்னால என்ன நடக்குது, அதை ஃபுல்லா படிச்சு தருவாங்க. அடுத்தது டெக்ஸ்டைல் சயின்ஸ். டெக்ஸ்டைல் சயின்ஸ்ண்டா இதுக்காக தானே வாசி அது என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ளேயே வருது. டெக்ஸ்டைல் சயின்ஸ் என்னடா, இப்ப ஸ்லைட் மாறல ஏன்டா நான் பேசிக்கிறேன். நீங்க டெக்ஸ்டைல் சயின்ஸ் என்னண்டா, லைக் இப்போ ஒரு ஒன்றை நீங்க டிசைன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேப்ரிக்கை செலக்ட் பண்ண போறீங்க. அந்த ஃபேப்ரிக் வந்து எப்படி மேக் பண்றாங்கங்கிறதுக்குரிய சயின்ஸ் தான். இப்போ ஒன்று உருவாக்குறதுக்கு பின்னாலே எப்பயும் சயின்ஸ் தான் இருக்கு, அந்த டெக்ஸ்டைல் சயின்ஸ். அடுத்தது கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபேஷன் மார்க்கெட்டிங். இதெல்லாம் படிப்பாங்க. இப்போ மார்க்கெட்டிங்கிறதால நீங்க ஓ லெவலில் கொமர்ஸ் தான் எடுத்துக்கணும், மே லெவல் கொமர்ஸ் தான் படிச்சுக்கணும் அர்த்தம் எல்லாம் இல்லை. டிகிரி நீங்க கடைசியா முடிக்கக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜோட உங்களுக்கு அதையே டிகிரியை முடிச்சே வருவாங்க. ஸோ இவ்வளவு வந்து நீங்க படிப்பிக்க போறாங்க. உங்களுக்கு இந்த 4 வருஷத்துலயும் கடைசியா நீங்க ஓனா ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அந்த நாலேஜோட இப்ப நீங்க செய்யற ஒரு டிசைன் பண்ற உடுப்பை எப்படி ப்ராடக்ட் பண்ணி எப்படி மார்க்கெட்டுக்கு செல் பண்ண போறீங்கிற அந்த மார்க்கெட்டிங் நாலேஜையும் தந்துதான் உங்களை ஃபைனலா வெளியாக்கி விட போறாங்க ஒரு கிராஜுவேட்டா. நான் ஏ லெவல்ல மேத்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சேன். உம் சரி. இப்ப பார்த்தோம்னா எல்லா டிகிரியும் அப்படியே இப்ப ஆர்கிடெக்சர் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு முதல் ஆர்கிடெக்சராக தான் போகுது. ஆனா செகண்ட் இயர்ல இந்த டிகிரி வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ங்கிற டிகிரி வந்து செகண்ட் இயர்ல என்னையா மாறுதுண்டா, ஃபேஷன் அண்டும் டெக்ஸ்டைல் அண்டும் 2 பாத்வேயா பிரியுது.
இதுல ஃபேஷன் என்னண்டா ட்ரெஸ், அவுட்ஃபிட் கலெக்ஷன், அதாவது டிசைனிங் அண்ட் கிரியேட்டிங் க்ளோத்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் பீப்புள் வேர். அதாவது ஒன்று கிரியேட் பண்றேன். நான் கன்னடமே சொல்லிட்டேன். ஃபேஷன் டிசைனிங் என்னண்டா அதாவது ஆர்ட். அதாவது ஒரு உடுப்புக்கு பின்னால இருக்கிற ஆர்ட். அந்த உடுப்பு எப்படி வருது, அதுக்கு என்னென்ன டிசைன் கொடுக்கலாம், என்னென்ன எக்ஸசரிஸ் அதுக்கு கொடுக்கலாம்ங்கிற ஆர்ட் தான் ஃபேஷன்பாங்க. டெக்ஸ்டைல்ங்கிறது என்னண்டா ஃபேப்ரிக் கிரியேஷன், பிரிண்டிங், வேவிங், knitting, surface டிசைன். அதாவது டிசைனிங் அண்ட் மேக்கிங் த ஃபேப்ரிக் மெட்டீரியல் இட் செல்ஃப் தட் clothes ஆர் மேட் ஃப்ரம். அதாவது டெக்ஸ்டைல் என்னண்டா இப்ப நீங்க டிசைன் பண்ற அந்த ட்ரெஸ்ஸுக்கான க்ளோத், துணி எப்படி செய்வாங்கங்கிற ஒரு சயின்ஸ் தான் டெக்ஸ்டைல்னு சொல்லுவாங்க. உடுப்புக்கு மட்டுமான துணி இல்ல, உங்களோட ஷூ லெதர் ஆயிருக்கட்டும், பேக் ஆயிக்கட்டும், அண்ட் சோஃபாக்கான மெட்டீரியல் ஆயிக்கட்டும், என்னண்டாலும் பாரது டெக்ஸ்டைல், அதாவது துணி ரிலேட்டடா இருந்து ஒரு துணி எப்படி செய்யலாம். துணி வந்து நிறைய விதத்துல நிட் பண்ணலாம். வேவிங்ல, அதாவது நெசவு தொழில் அது இதுகள் படிச்சிருப்போம் நம்ம. நெசவுறு, நெய்தல் அப்படியான இதுகளை வச்சு அதை சயின்ஸ் ரிலேட்டடா என்ன செய்வாங்க. இப்ப சில பிரிண்டிங் வேலை ஒர்க் பண்ணோம்டா, இல்லாட்டி ட்ரெஸ்ல வந்து பெயிண்டிங் எல்லாம் எடுத்தோம்னா அந்த பெயிண்ட் வந்து காலப்போக்கில் ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற சயின்ஸ் எல்லாம் இந்த டெக்ஸ்டைல்ல தான் இருக்கு. சரியா? ஆனா ஃபேஷனையும் விட டெக்ஸ்டைல் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பட் மோஸ்ட்லி டெக்ஸ்டைலுக்கு பிள்ளைகள் போற விதம் கூட இருக்கு. இது எப்படி இந்த பாத்வே ரெண்டா பிரியுதுன்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களோட பெட்ச்ல 74 பேர், இப்ப எங்களோட பெட்ச் எடுப்பாங்கண்டா 74 பேர் இருக்காங்கண்டா, செகண்ட் இயர்ல இருந்து 74 பேர் ரெண்டா பிரிஞ்சு போறாங்க ஃபேஷனுக்கும் டெக்ஸ்டைலுக்கும். ஒன்று ரெண்டு விதமா போகலாம். ஒன்று பிள்ளைகள விருப்ப தேர்வின் அடிப்படையில. இப்ப நான் ஃபேஷனுக்கு போறேன்னாங்க ஃபேஷனுக்கு போறேன், டெக்ஸ்டைலுக்கு போறேன்னாங்க டெக்ஸ்டைலுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனா ஈக்குவல் அமௌண்ட்ல போகணும். அப்படி ஈக்குவல் அமௌண்ட்ல போகாம ஒன்றுல கூடவா இருக்குமாமண்டா அந்நேரம் ஜிபிஏ பார்ப்பாங்க. ஜிபிஏ என்னன்னா ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த டிகிரியில இருக்கிற கடும் அழகான ஒரு ப்ளஸ் பாயிண்டே உங்களுக்கு 4 வருஷத்துக்கும் ஒரு எக்ஸாமும் இல்லை. நீங்க ஃபுல்லா செய்ய போறது அசைன்மெண்ட்டும் ப்ரொஜெக்ட்ஸும் தான். ஸோ நீங்க செய்யற அசைன்மெண்ட்டுக்கும் ப்ரொஜெக்ட்ஸுக்கும் வர மார்க்ஸ்களை அலோகேட் பண்ணி வர ஒரு பாயிண்ட் தான் ஜிபிஏம்பாங்க. அந்த ஜிபிஏ வந்து ஹையா இருக்கிறாக்களை அவர் விருப்ப தேர்வுக்கு அடிப்படையில் அனுப்புவாங்க. அப்படி இது உங்களுக்கு செகண்ட் இயர் போன வழங்கும். ஆனா செல்லணுமங்கிறதுக்காக சொல்லன். ஸோ ஃபேஷனும் டெக்ஸ்டைலுமங்கிற ரெண்டு பாத்துவே இருக்கி. அப்ப அதுல விரும்பின பிள்ளைகள் அப்படி அவியலுக்குள்ளார போவாங்க. கடைசியா இவைய இப்படி என்று போறதால இந்த டிகிரியில இருக்கிற இன்னும் ஸ்பெஷல் என்ன, இவைய வந்து ஃபேஷனுக்குள்ள போறாள் ஃபேஷன் டிசைனர் எங்களோட ஸ்பெஷலைசேஷனோடையும், டெக்ஸ்டைலுக்குள்ள போறாள் டெக்ஸ்டைல் டிசைனருங்கிற ஸ்பெஷலைசேஷனோடையும் வெளியாகுவாங்க. நான் மூணா, அதாவது செகண்ட் இயர்ல போனா இனி அதுக்கு பிறகு இன்னும் 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு பிறகு. அடுத்தது இதுக்கான ஜொப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னைய ஒரு காலத்துல லைக் ஒரு 3 to 4 years பேக் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்ரீலங்காவில் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாக்களுக்கு தொழில் இல்லை. தொழில் இருந்தாலும் குறைவான சம்பளத்துல இருக்குங்கிற ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கி இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்க போனோம்னா ஸ்ரீலங்காவிலேயே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பேசிக் சேலரி 50+K நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபேஷன் டிசைனர்ஸுக்கு பார்க்க போனோமாமண்டா, ஃபேஷன் சைட்ல போனோமாமண்டா அது என்ன ஆகலாம்டா, ஒன்று ஃபேஷன் டிசைனர் ஆகலாம். ஃபேஷனை செகண்ட் இயர்ல நீங்க சூஸ் பண்றதே பொறுத்து. ஃபேஷனை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபேஷன் டிசைனர் ஆகலாம், பிராண்ட் ஓனர் ஆகலாம், அடுத்தது ஸ்டைலிஸ்ட் ஆகலாம். ஸ்டைலிஸ்ட் அண்ட் ஆரண்டா ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு இப்ப படம் நடிக்க போறாங்கன்னா இந்த ஷூட்டுக்கோ இவட தடி எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், எப்படி நீங்க அதுக்கு ஸ்டைலிங்க பண்ணி விட்டா நல்லா இருக்கும்ங்கிற ஸ்டைலிஸ்ட் ஆகலாம். அதுவும் அடுத்தது டெக்ஸ்டைல்ங்கிற வேக்குள்ள போனாங்கன்னா அவங்க வந்து என்ன ஆகலாம்னா டெக்ஸ்டைல் டிசைனர், ஃபேப்ரிக் டெக்னாலஜிஸ்ட், பிரிண்ட் டிசைனர். அதாவது அவங்க டெக்ஸ்டைல் டிசைனர் ஃபுல்லா சயின்ஸ் அத்தனை இருக்கும் எல்லாம். ஃபேப்ரிக் டெக்னாலஜிஸ்ட் ஒரு துணி வந்து எப்படி இருக்கும், எப்படி செய்வாங்க, அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் என்னங்கிற ஃபுல்லா ரிலேட்டடானது டெக்ஸ்டைல். கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும், கொஞ்சம் கம்ப்ளெக்ஸா இருக்கும். அடுத்தது பிரிண்ட் டிசைனர், அதாவது துணி ஃபுல்லா அந்த அந்த துணி ஒன்றுக்கான சர்ஃபேஸ டிசைன் பண்றாக்கள் தான் டெக்ஸ்டைல் டிசைனர்ஸ் என்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர்லயும் பார்த்தோம்னா ஜொப் மார்க்கெட் வந்து ஃபேஷன் டிசைனர்ஸுக்கு கூட வரைக்கும். காரணம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னா, அவங்க வந்து அவங்களோட ஓன் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேஷன் டிசைனர்ஸால. அதாவது இப்ப ஃபேஷன் டிசைனர்ஸ் என்ன
ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து டிசைன் குடுக்குறாக்கள். அவங்க வந்து இன்னொரு ஆளுக்கு கீழ தங்கியிருக்கணுமெண்டு இல்லையா? அவங்களோட கிரியேட்டிவிட்டி அது. ஸோ அவங்களோட ஓன் பிராண்டா இப்ப நல்ல காசு இருக்குமாம், நல்ல கோடிக்கணக்குல காசு இருக்குமாம்னா, அவங்களே அவங்களுக்கான ஒரு ஓன் பிராண்ட ஸ்டார்ட் பண்ணி, அவங்களுக்கு கீழ ஆட்கள வச்சு அவங்க வொர்க் பண்ணலாம். அப்படியானது தான் ஃபேஷன் சைட். ஆனா டெக்ஸ்டைல் டிசைனர்ஸ் வந்து, அவங்க வந்து ஏதாலும் ஒரு கம்பெனில தான் வொர்க் பண்ணணும். ஸோ இந்த டிகிரி படிச்சு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்னவா இருக்குமான்னு பார்த்தா எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கு, பிராண்டிக்ஸ், ஹேலிஸ் ஃபேப்ரிக், டிஜே. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான டிமாண்ட் கூடவா இருக்கும் ஃபேஷன் டிசைனர்ஸ், டெக்ஸ்டைல் டிசைனர்ஸுக்கு. அதுலேயும் ஃபேஷன் டிசைனர்ஸுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஓன் பிராண்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்பல. பேசிக் சேலரி எப்படி இருக்கும் ஃபேஷன் ரிலேட்டடா போறாக்களுக்கு, ஃபேஷன்ங்கிற பாத்வேல போறாக்களுக்குரிய பேசிக் சேலரி என்னன்னா 60,000 1,00,000 இடையில நீங்க பேசிக் சேலரி எடுக்கலாம். டெக்ஸ்டைல்ல போறாக்கள் 55,000 இடையில ஸ்ரீலங்காவில் இப்பய டிமாண்டை பொறுத்து. மேபி காலப்போக்குல அது மாறுபடலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட உங்களுக்கு சேலரியும் கூடி கிடைக்கும். ஸோ இவ்வளவு தான் இந்த டிகிரியை பத்தியும் இதோட ஃபியூச்சரும் இருக்கு. இப்ப இதுக்கு போறவங்க உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா தான் நீங்க டெஸ்ட் கிட்ட போகணும். ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட், இதுக்கான பேப்பர் ஸ்ட்ரக்சர் இப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு டெஸ்ட், எக்ஸாம் இல்லை. அதாவது எக்ஸாம் என்ன, எக்ஸாமுக்கும் டெஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, எக்ஸாம் வந்து ஒரு புள்ள எவ்வளவு மார்க்ஸ் எடுக்குங்கிறது, டெஸ்ட்ங்கிறது ஒரு புள்ளைக்குரிய பொட்டென்ஷியல் என்னன்னு பாக்குற இடம். ஸோ இது ஒரு டெஸ்ட். இதுக்குள்ள எப்படி இதுல பேப்பர் ஸ்ட்ரக்சர் வரப்போகுது உண்டு. அதாவது டெஸ்ட்ண்டா என்னத்தை டெஸ்ட் பண்ண போறாங்க அதை முதல்ல சொல்றேன். கிரியேட்டிவிட்டியை பார்ப்பாங்க, ஐடியா டெவலப்மெண்ட்டை பார்ப்பாங்க, அப்சர்வேஷன் ஸ்கில்ஸை பார்ப்பாங்க, ட்ராயிங் பேசிக்கை பார்ப்பாங்க. கிரியேட்டிவிட்டி, இந்த டிகிரி படிக்கிற எல்லாருக்கும் கட்டாயம் கிரியேட்டிவிட்டி வேணும். நாலேஜ் இருந்தா மட்டும் காணாது, கிரியேட்டிவிட்டிங்கிற ஒன்று வேணும். கற்பனை திறன், கலை, அது கட்டாயம் தேவை. அடுத்தது ஐடியா டெவலப்மெண்ட். ஒரு ஐடியாவா எல்லாருக்கும் ஐடியா வரும். ஆனா அந்த ஐடியா வந்து டெவலப் பண்ணி போறது எல்லாருக்கும் வர மாட்டா. அந்த டெவலப் பண்ணி போற ஆள் தான் இந்த டிகிரி படிக்கிறதுக்கு தேவை இங்க. இப்ப கடலை வச்சு ஒரு ட்ரெஸ் மேக் பண்ணலாம். ஒரு ஃப்ளோவியான ட்ரெஸ்ஸோட கீழுக்கு பஃபியா ஒரு ஃப்ராக் போல கவுன் போல செய்யலாமண்டு ஐடியா வரும் எல்லாருக்கும். ஆனா அதை அந்த ஐடியாவை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகலாமண்டு ஃபேஷன் டிசைனர்ஸுக்கும் டெக்ஸ்டைல் டிசைனர்ஸுக்கும் மட்டும்தான் இருக்கும் இந்த டிகிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு. அவ ஏன் தேவை இந்த டிகிரி படிக்க. அடுத்தது ஒப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் வேணும். இந்த டிகிரிக்குரிய செலக்ட் பண்ண போற பிள்ளைகள் ஒப்சர்வ் பண்றதும் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு வழக்கத்தை ஒப்சர்வ் பண்றதும் கடும் வித்தியாசமா இருக்கணும். லைக் பேசிக் ஹியூமன்ஸை போல நம்ம ஒப்சர்வ் பண்ணப்படலாம். எல்லாத்துலயும் ஏதாலும் ஒரு ஆர்ட் சென்ஸ் ஒன்று இருக்கும். அந்த அந்த சென்ஸ் என்னங்கிறத ஒப்சர்வ் பண்ற ஒரு ஆளைத்தான் இவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த அந்த ஸ்கில் வேணும். அடுத்தது பேசிக்கான ட்ராயிங் சென்ஸ் இருக்கணும். இதுக்கு ஒரு ப்ரோ ஆர்டிஸ்டா இருக்கணும் அண்டலாம் இல்ல. நீங்க ஒரு பொருளை பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கு, அதுல வளைவு நெளிவு என்ன, அதுல ஷேடிங் எப்படி இருக்கு, அதுல ஷெடோ எப்படி விழுவுதுங்கிற அந்த ஒரு சென்ஸோட நீங்க அதை காட்ட தெரிஞ்ச ஒரு ஆளண்டா யூ ஆர் த ஒன். சரியா? இப்ப பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமாங்கன்னா, இந்த பேப்பர் வந்து 3 hours பேப்பரா இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும் எக்ஸாம் பேப்பர். இதுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லை. உங்களோட கோர் ஐடியா என்ன, கிரியேட்டிவிட்டி, அதை நீங்க சரியான அந்த கோர் ஐடியாவை கொடுத்துட்டே இல்லைண்டாலே உங்களோட பாயிண்ட் அவடத்துல விழுந்துட்டேன்டாலே காணும். இதுக்கு சரியா பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் போட்டு எழுதணுமா அப்படி என்றெல்லாம் இல்லை. இங்கிலீஷ் மீடியத்துல பேப்பர் வரப்போகுது, அதுக்கு பயப்பட தேவையில்ல. எனக்கு இங்கிலீஷ் தெரியா இல்ல கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் பெருசா ஒரு கம்ப்ளெக்ஸான திங்கா யோசிக்க தேவையில்ல. உங்களோட ஐடியா என்ன, அதை நீங்க ஒரு 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 பாயிண்ட்ல கொடுத்துட்டே இல்லைண்டாலும் உங்களுக்கான மார்க்ஸ் அங்க இருக்கு. சரியா? பேப்பர் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்க போதும். அடுத்தது எம்சிக்யூ இருக்கும். இப்ப இந்த முறை பேப்பர் எப்படி வரும்னு தெரியா. ஏனண்டா பாஸ் பேப்பர் பார்த்தோம்னா அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கடைசியா 2017-18 வரைக்கும் தான் பாஸ் பேப்பர் அவைலபிளா இருக்கு. இந்த போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பார்த்தோம்னா பாஸ் பேப்பர் இல்ல, வெப்ல இல்ல. சோ நம்மளால செல்ல தெரியா இந்த வருஷம் எப்படி பாஸ் பேப்பர் வருமாண்டு. ஆனா என்னென்ன கேட்பாங்கண்டு செல்ல இயலும். பழமையா கேட்கறதான் கேட்க போறாங்க. கொஸ்டின் டைப்ஸ் எப்படி இருக்குமெண்டு பார்ப்போம். டிரான்ஸ்லேட் பேப்பர் வந்து ஆக்கி லேண்ட்ஸ்கேப் ஆக்கி டிசைனிங்க்கு வந்து
ஃபேஷன் டிசைனிங்க்கு வருமாண்டு நினைக்கேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த வருஷம் வருமாண்டு. ஆனா எனக்கு வந்து மேபி உங்களோட சான்ஸை பொறுத்து வரலாம். அப்படி இல்லாட்டியும் இப்ப என்னண்டா, ஆனா அவ்வளவு கம்ப்ளெக்ஸான இங்கிலீஷ் இருக்க மாட்டா. பெரிய பந்தி பந்தியெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு வரியில. இத வள இது இப்ப இத வரைங்கோ, இது என்ன இப்படின்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும். அது பேசிக் இங்கிலீஷோட வரும். அவ்வளவு கம்ப்ளெக்ஸா வர மாட்டா. டிரான்ஸ்லேஷன் மேபி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கான கொஷின்ஸ் எப்படி வருமாண்டு பார்த்தோம்னா, ஒப்ஜெக்ட் ட்ராயிங்கா வரும். இப்ப ஒப்ஜெக்ட் ட்ராயிங்டா என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் இங்க புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்படி இப்படி கொஷின்ஸ் வரும். ஒப்ஜெக்ட் ட்ராயிங், ட்ரா அ folded saree or shirt with shading to show fabric texture. சரியா? இப்ப ஒரு சாரியோ ஷர்ட்டோ மடிச்சிருக்க போல அதை வரைங்க. அந்த இப்ப ஒரு நம்மளுக்கு தெரியும் ஒரு உடுப்பு மடிச்சிருக்க போல அதுல நிழல் எப்படி இருக்கும், அது ஷேடிங்ஸ் எல்லாம், அது லைட் படக்கொலை பிடிக்கும், லைட் இல்லாம லைட் அண்ட் டார்க்க காட்டி அது எப்படி இருக்கும், அந்த ஃபேப்ரிக் இப்போ ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்சர் இருக்கு, அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் மடிச்சிருக்க போல எப்படி ஷைன் ஆகும். இப்படி நம்மளுக்கு கற்பனையில வரணும். இப்ப உங்களோட பேரண்ட்ஸ்லேயோ ஏன் உங்களோட ட்ரெஸ் ஏதோ மடிச்சு வச்சா இப்ப நீங்க அதை ஒப்சர்வ் பண்ணணும் முதல்ல. இப்போ ட்ரெஸ் இனிதான் இப்ப நீங்க ஒப்சர்வ் பண்ணல, இப்போ ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்க அதை ஒப்சர்வ் பண்ணணும். அந்த இப்ப இந்த மெட்டீரியல்ல இருக்கிற உடுப்பு எப்படி இருக்கி நம்ம மடிச்சு வச்சா, அதுவே அதை கசக்கி போட்டா எப்படி இருக்குங்கிற ஒப்சர்வேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாட்டியும் கேள்வி அவங்க கேட்கக்கூட கற்பனையில ஓடணும். அந்த உடுப்பு அப்படியே கசக்கி நம்ம எறிஞ்சோம்டா அந்த உடுப்பு எப்படி போய் கிடக்கும், லைட் படக்கொள்ள அதுல நிழல் எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கிரியேட்டிவ் டாஸ்க். அது என்ன கேட்பாங்கன்னா ரீடிசைன் ஸ்கூல் யூனிஃபார்ம் டு மேக் இட் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் மாடர்ன். இப்போ ரீடிசைன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரீடிசைன் பண்ற அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ வளமையா ஸ்கூல் யூனிஃபார்த்துக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ சொல்லுவாங்க இப்போ புதுசாக ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இதுக்கு வந்து நீங்க ரீடிசைன் பண்ணுங்க, இதுக்கு வந்து டிசைனை நீங்க எப்படி மாத்தலாம் என்கிற அளவுக்கு இவங்க கேட்டுக்கு இருப்பாங்க. அடுத்தது கலர் ஒர்க். சரியா? கலர் ஒர்க் என்னன்னா கலரை பத்தின ஒரு நாலேஜ் வேணும். இப்ப கிரியேட் அ கலர் ஸ்கீம் இன்ஸ்பயர்ட் பை அக்கறை பத்தி பீச். பீச்சோ என்னையோ இப்ப நம்ம பீச் எடுத்தோம்னா பீச்ல என்ன கலர் இருக்கும், மண் ஒரு கலர்ல இருக்கும், மரம் செடி மரம் எல்லாம் இலையெல்லாம் ஒரு கலர்ல இருக்கும். அதே போல கடல் தூரத்துல ஆழ்கடல் வந்து டார்க் ப்ளூலையும் இங்க கிட்ட வந்து லைட்லயும், அதுவே சூரியன் உச்சிக்கு வர ஒரு கலர்ல சூரியன் மறைய ஒரு கலர்ல, அப்ப எந்த நேரத்துல எந்த கலர்ல இருக்கண்டு நம்மளுக்கு அந்த கலர்கள் ஐடென்டிஃபை பண்ணி வேற எடுக்க தெரிஞ்சிருக்கணும் மன்னர் இந்த கேள்வியாளுக்கு. அடுத்தது இப்படியான கேள்வி வரும். அடுத்தது வந்து பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர். சரியா? ட்ரோ த்ரீ டெக்ஸ்சர்ஸ் டெனிம், சில்க், ஜூட். சரியா? இப்படி சில நேரம் துணிகளை பத்தி துணிகள்ல டெக்ஸ்சரை கேட்பாங்க. டெக்ஸ்சர் என்ன, அந்த மேற்பரப்புல தொட்டு பாருங்க அந்த மேற்பரப்பு எப்படி இருக்குமாங்கிற அது தன்மை தானே டெக்ஸ்சர் இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு டெனிம் தெரியும். டெனிம் நம்ம மோஸ்ட்லி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு மெட்டீரியல் தான் டெனிம். சில்க் நல்ல ஃப்ளோவியா இருக்கும். ஜூட் நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியா. இதுக்குத்தான் என்ன செய்யணும்டா, ஃபேப்ரிக்கை பத்தின நாலேஜ் வேணும். பயமுள்ள தாட்டல்ல, பட் இதுக்கு போறோம். இனி எக்ஸாம் வந்து 6ஆம் மாசம் 6ஆம் தேதி, 6ஆம் மாசம் 5 6 இருக்க போகுது. சோ இதுவரை இதுக்கு போறோம். நீங்க என்ன செய்யணும்னா ஃபேப்ரிக்ஸை பத்தின நாலேஜ் பாருங்க. ஒரு துணியை பார்க்கல வித்தியாசமா தொட்டு பாருங்க, அதுல சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, அது லைட் படக்குள்ள எப்படி இருக்கு, எப்படி ஷைன் ஆகுது, இது அள்ளி எறிஞ்சா எப்படி இருக்கும், அதுல ஷெடோ எப்படி இருக்கும், இதுகளை தொட்டு பாருங்க. துணியை பத்தின பேரை கேளுங்க, ஒப்சர்வ் பண்ணுங்க. நீங்க எக்ஸாமுக்கு கண்டு இல்ல, உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொன்றும் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகவும் நீங்க பார்த்து வைங்க. அடுத்தது ஜெனரல் நாலேஜ் வரும். ஜெனரல் நாலேஜும் ஐக்கியூவும் தான் அந்த எம்சிக்யூக்குள்ள வரப்போகுது. ஜெனரல் நாலேஜும் ஐக்கியூவும் என்ன ரிலேட்டடா வருமாண்டா, ஸ்ரீலங்காவிலையும் வேர்ல்ட் வைடாவும் இருக்கிற ஃபேஷன் ஹிஸ்டரிய ரிலேட்டட் ஆக்கி வரும். இதுக்கு ஜெனரல் நாலேஜுக்கும் ஐக்கியூக்கும் எப்பயும் ஒரு நாளும் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. இதுக்கு நீங்க என்ன படிக்கணும்னா மெகசின்ஸை தான் படிக்க வேண்டும். இப்ப பாப்போம் ஒவ்வொரு கேள்விகளா. இந்த கேள்விகள்ல அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு போவோம். ஷேடிங். சரியா? இப்ப சாரியோ ஷர்ட்டோ ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தா அது எப்படி வரையலாம் என்று பார்ப்போம். அதுக்கு நான் சாரியும் ஷர்ட்டையும் தெரியல, இவட தெரிய ஒரு இலையும் ஒரு மெட்டீரியலை வந்து இங்கே ஒரு ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் எப்படி இப்ப மேபி இது வந்து என்ன மெட்டீரியல் கொட்டுனா இருக்கலாம். ஏண்டா வந்து அது ஃப்ளோவியா இல்ல கொஞ்சம்
இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு விளங்குது ஒரு மாதிரி கொஞ்சம் பஃபியா இருக்கிறாப்புல இருக்கு. மேபி கொட்டுன்னு அரிக்கலாம் அது எனக்கு தெரியா. நான் எடுத்த ரெஃபரன்ஸுக்கு எடுத்த பிக்சர் தானே அது. சரியா? இப்படி இருக்காமண்டா இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட வீட்ல இப்ப கேர்டன் எடுப்போம். இப்ப வரைய சொல்லிட்டேன். இப்ப இந்த கேர்டன் வந்து இப்படி கிடந்த இப்ப கேர்டன் அந்த ஹோல்டர்ல இருந்து கதவுல அதை தூக்கி போடக்கூடாது. எப்படி இருக்குமாமண்டா உங்களுக்கு வழங்கணும் அதுல எத்தனை அந்த ஜிக்ஜாக் அந்த ஷேப்ஸ் வர போகுது, அதெல்லாம் எப்படி மாறப்போகுது, எப்படி ஷேடிங்ஸ் வர போகுது, உங்களோட வீட்ல லைட் எவ்வளவு தெரிய போகுது, அந்த லைட் படக்குள்ள அதுல ஷேடிங் எப்படி இருக்க போகுது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முதலாவது இப்ப இப்படி வரையணும்னா இப்ப இலைய வரையணும்னா இலை வந்து இது வந்து ஒரு என்ன ஒரு பழுத்த இலையா தனிக்குமே என்ன சுருண்டு இருக்கு. இப்படி இப்ப அந்த இலைய கேட்க போறானம்னா முதல்ல அதுல என்னத்தை இப்ப நீங்க கவனிக்கணும்னா ஷேப் எப்படி இருக்கணும், அந்த ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு வாட்டர் பாட்டிலையோ ஒரு பர்ஸையோ வரையச்சேன், ஜிப் திறந்து இருக்கிற ஒரு பர்ஸை வரைங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல அந்த ஜிப் திறந்து அந்த பர்ஸ் எப்படி இருக்குமாங்கிற அந்த ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஷேப் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு இப்ப அதுல என்னென்ன மடிப்பு இருக்கும், எவ்வளவு தடிய ஃபோல்ட் லைன் வந்திருக்குமெண்டு அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு இப்ப அது மெட்டீரியலா இல்ல இலையா இல்ல மரமா என்னையோ அதுல டெக்ஸ்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல மேற்பரப்பு எப்படி இருக்கும். அடுத்தது இதுக்கு ஷேடிங் லைட் வந்து இதுக்கு ஈஸ்ட்லயோ நார்த்லயோ வெஸ்ட்லயோ சவுத்லயோ எங்க இருந்தோ லைட் வரக்குள்ள இதுக்கான நிழல் எங்க போய் விழும், அதோட ஒப்போசிட் சைடு எப்படி இருக்கணும். அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சோம்னா இந்த ஷேடிங் அழகா முடிக்கலாம். சரியா? அடுத்தது ரீடிசைனிங். சரியா? ரீடிசைனிங் இப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். இப்போ ஒரு ஸ்கூல் யூனிஃபார்த்தை ரீடிசைன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா முதலாவது ரீடிசைன் பண்ண சொல்லலாம்டா அதுக்கான காரணம் என்ன, அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால நான் அதை ரீடிசைன் பண்ண சொல்லாங்க. அப்ப அந்த ப்ராப்ளத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? என்ன ப்ராப்ளம் ஆயிக்கும் இப்ப ஸ்ரீலங்காவை நம்ம இப்ப எடுத்தோம்னா இப்ப ஒரு ஸ்கூல் யூனிஃபார்த்தை பிள்ளைகளுக்கு ரீடிசைன் பண்ண சொல்லலாம். இப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் என்ன நடக்குது பகலையில் நடக்குது. அப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கும் யோசிச்சோம்னா மேபி சனி வெயில் கூடங்கிறதால இருக்கலாம். அப்ப வெயில் கூட அப்ப அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப அதுக்கான சொல்யூஷன் என்ன, வெயில் கூடண்டா மேபி கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் தான். பிரைவேட் ஸ்கூல்ல பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு பிளாக் கலர் யூனிஃபார்ம் இருக்கிறேன்டா அதுக்கான சொல்யூஷன் என்ன, பிளாக் வந்து ஹீட்டை உறிஞ்சு எடுக்கிற, ஒயிட் வந்து ஹீட்டை அவ்வளோ உறிஞ்சு எடுக்கிற தன்மை குறைய. இப்போ சொல்யூஷன் என்ன, மேபி கலரை மாற்றலாம் அண்ட் ட்ரெஸ்ஸை பேட்டர்னை மாற்றி கொடுக்கலாம். அந்த சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கம்ஃபர்டபுள். கம்ஃபர்ட்டையும் ஸ்டைலையும் கம்ஃபர்டபுளை நீங்க எடுக்கணும். இப்ப அந்த உடுப்பை நீங்க இப்ப சொல்யூஷனை கண்டுட்டு இல்லைன்னா உடுப்பு அதுக்கே தப்பல மாத்தலாம். மாத்தப்போல உங்களோட விருப்பத்துக்கு மாத்தலாம். போடுறக்குள்ள கம்ஃபர்டபுள் அதை ஃபீல் பண்ணணும். அந்த கம்ஃபர்ட் எப்படி கம்ஃபர்டபுள் இப்போ அந்த உடுப்பு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்குமெண்டு அதை உங்களுக்கு வழங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அடுத்தோட கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் காணாது. ஒரு இப்ப போட்டுக்கு போற உடுப்பு இன்னொரு ஆளோட அட்டென்ஷனை நம்மளுக்கு கிரப் பண்ணி தரணும். நல்ல உடுப்பு போட்டுக்கு வராண்டா சொல்ல அளவுக்கு இருக்கணும். சும்மா குப்பையோண்ட போட்டுக்கு போயிடாது, நல்லோண்டா மாறணும்டா அதுக்குரிய ஸ்டைலிங் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரீடிசைனிங் கேட்டாங்கண்டா ஏதோ தந்தோன்ல அதோட ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் டிசைனையும் எடுத்து அதை கம்ஃபர்டாகவும் ஸ்டைலாகவும் மாத்துறது தான் ரீடிசைனிங்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது நான் சொன்னது அந்த பீச் கன்செப்ட். அது இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். இப்ப இந்த பீச்சை பார்த்தோம்னா இந்த பீச்ல என்னென்ன கலரை கண்டு ஒரு பிள்ளைக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்குமாமண்டா அந்த கலர் ஹார்மனிய புள்ள புடிச்சிட்டுண்டா அர்த்தம். இப்ப நீங்க வந்து இப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பந்தி பந்தி எழுதணும் இல்ல, ஒத்த வரியில இந்த கலர் ஹார்மனி என்னன்னு காட்டி அந்த கலரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டே இல்லைண்டாலே பிள்ளைக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியுமாண்டா அவைய கெச் பண்ணிட்டாங்கண்டாலவே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கணும். அதான் வேணும். அதாவது ஐடென்டிஃபிகேஷன் உங்களோட விருப்பத்துக்கு கொடுக்கப்படா அது என்ன ஓர்டர்ல இருக்கேன்னு பாருங்க. மேலே கேட்கிற கலர் பேட்டர்ன் டார்க் லைன் அப்படியே வந்து நடுவுல ஒரு பெய்ஜ் கலர் உண்டு அழகா லைட்டா அந்த நுரையும் மணலும் சேர்ற இடத்தை காட்டுது அழகா. அப்ப அந்த வழங்கணும். நுரை வந்து வெள்ளை கலர்ல இருக்கேன் தடிய இல்ல நுரையும் மணலும் சேரக்குள்ள அது ஒரு பெய்ஜா மாறுமண்டு அந்த புள்ளைக்கு அது வழங்குது. அது பெய்ஜ் கலரா மாறப்போகுது, அந்த நுரைக்கு மேலால அந்த மணல் கலர் இப்படி மாறப்போகுதுங்கிற ஐடென்டிஃபை ஃபுல்லா பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதைத்தான் சொல்லுவாங்க ஐடென்டிஃபிகேஷன். அதாவது அந்த தீமை கன்சிஸ்டன்சியா நீங்க கொண்டு போறீங்களா, அதாவது உங்களோட இருக்க அந்த தீமை கன்சிஸ்டன்சியா கொண்டு போறீங்களா பிரேக் பண்ணாமங்கிறதுதான் இதுல பார்க்க போறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் என்னென்ன ஒரு உள்ள அதை சரியா பிடிச்சிட்டாங்கிறது. அடுத்தது
டெக்ஸ்டர் drawing. டெக்ஸ்டர் drawingண்டா இதைத்தான் சொல்லுவாங்க டெனிம். ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்த்தோம்ல டெனிம். டெனிமுக்கான டெக்ஸ்டர் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி பாய்ஸ் யூஸ் பண்ற ட்ரௌசர்ஸ். அவங்களுக்கு இப்போ வழங்கும். இப்போ அதுக்கான அதை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அதை மேற்பார்வையில பார்க்கல எப்படி இருக்கும், அதை ரிலேட்டடா வச்சு, அதாவது சின்ன சின்ன அந்த லைன்ஸ் எல்லாம் வருது, ஒரு மாதிரி க்ராஸ் ஹெஜஸ் போல லைன்ஸ் வருது. அப்ப அந்த லைன்ஸ்களை அழகா ஹைலைட் பண்ணி காட்டக்கூடியதா இருக்கணும். இதைத்தான் சொல்லுவாங்க. அந்த டெனிம்ல வர்றது முக்கியமா என்ன பார்க்க போறாங்க, அந்த லைன்ஸை புள்ளைகள் காட்டுதாங்கிறத டெனிம்ல. அடுத்தது சில்க். இந்த மெட்டீரியல் வந்து சில்க். இது எப்படி இருக்க போது? ஃப்ளோவியா இருக்க போது. லைட் படக்குள்ள ஷைனிங்கா காட்ட போது. அப்ப புள்ள வந்து அத வரைஞ்சிருவாள். வரைஞ்சு நீங்க சும்மா வரைஞ்சு போட்டு வந்தீங்களா, அதுல அர்த்தம் இல்ல. புள்ள லைட் படக்குள்ள அது ஷைனிங்கா காட்டும். மத்த மெட்டீரியலுக்கும் சில்க் மெட்டீரியலுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான், அது ஷைனிங்கா காட்டுப்படும். அதை ஒரு புள்ள ஹைலைட் பண்ணி காட்டுமாங்கண்ணா, அந்த புள்ளைக்கு ஃபுல் மார்க்ஸ் இருக்கும். நீங்க பெர்ஃபெக்டா வரையணும்ல, ஒரு சின்ன பீஸை வரைஞ்சு போட்டும் அது ஷைனிங் ஆகும் நீங்க ஹார்டின் இல்லாமண்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். தேர்டா இருக்கிற அந்த மெட்டீரியலை தான் சொல்லுவாங்க ஜூட். அண்ட் பாக்குறதுக்கு கோணிப்பை போல இருக்கும். நைக்கி பார்த்தீங்கன்னா வழங்கும். இந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்றுக்கு மேல் ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன் இருக்கும். இதை வரைகிறது, இதை அந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னை தனி இருக்கேன்னு அந்த புள்ள இந்த ஓவியத்துல காட்டி சொன்னாலே ஓகே. நீங்க இப்படி ஃபுல்லா வரையணும் இல்லை, இந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னை மட்டும் காட்டி விட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதே போல சில்க்லையும் இப்படி ஃபுல்லா தான் வரையணும் இல்லை, இப்படி ஏதாலும் ஒரு சின்ன பீஸை வரைஞ்சு போட்டு ஷைனிங்கான போர்ஷனை மட்டும் காட்டி விட்டலாம், ஷைன் ஆகும் காட்டினீங்களாண்டாலே உங்களுக்கு அவ்வளோ தெரிய ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க போகுதோ. சரியா? இப்ப அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் சாரி எக்ஸாம் அடிக்க இருக்கேன் டெக்ஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுறன்னு பார்த்தோம்டா, ப்ராக்டிஸ் ட்ராயிங் டெய்லி. சரியா? டெய்லி நீங்க வந்து நீங்க டே டு டே லைஃப்ல உங்களோட ஊட்டையோ என்னையோ, இப்ப உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி சிப்ளிங்ஸ் ஏதாலும் டொய்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியான ஒப்ஜெக்ட்ஸ்களை வரைய பழகுங்க. பார்த்து பார்த்து அவடத்தடியே பார்த்து பார்த்து பெர்ஃபெக்டா வரையணும் இல்லை, அதுல ஷேப் எப்படி இருக்கு, அதுல சைஸ் எப்படி இருக்கு. இப்ப டயருக்கும் டயருக்கும் இப்போ லைக் அதில் ஃப்ரண்ட் ஃபேஸுக்குமான சைஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, இதை ஐடென்டிஃபை பண்ணி வரைய பாருங்க. அடுத்தது ஹியூமன் ஃபிகர் பேசிக் ப்ரொப்போர்ஷன்ஸ். ஹியூமன் ஃபிகர் பேசிக் ப்ரொப்போர்ஷன்ஸ் என்ன? அளவு. இப்ப ஒரு சின்ன புள்ளோட அளவுக்கும் ஒரு பெரிய ஒரு அடல்ட் அளவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம ஹார்ட்டை தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு சின்ன புள்ள எழுமினா அந்த புள்ளோட உயரமும் எவ்வளவு வித்தியாசத்துல இருக்குமுங்கிற அந்த ப்ரொப்போர்ஷனை காட்ட தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்டடி கலர் தியரி. நம்ம சின்ன வயசுல கிரேட் 3ல படிச்சிருக்கோம். மூல வர்ணங்கள் என்ன, சிவப்பு மஞ்சள் பச்சை உண்டு, சிவப்பு நீலம் மஞ்சள் உண்டு. அப்படி அந்த மூல வர்ணங்களை வச்சு நம்ம அதை கள வீல் ஒன்று செய்வோம். அதைத்தான் சொல்லுவாங்க கலர் தியரி. அந்த வீலை வச்சு படிக்கிறது தான் கலர் தியரி. அது தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளிமெண்டரி கலர்ஸை பத்தின நாலேஜ் இருக்கணும். அடுத்தது ஸ்ரீலங்காட டெக்ஸ்டைல்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். பெட்டிக், ஸ்ரீலங்காட டெக்ஸ்டைல் நம்மளுக்கு அழகாவே தெரியும். பெட்டிக் வந்து அது ஒரு ஆர்ட். அது வித்தியாசமா பெயிண்ட் எல்லாம் ஊத்தி கலரிங் ஊத்தி பண்ற ஒரு ஆர்ட் தான் பெட்டிக்னு சொல்லுவாங்க. இதை பத்தின நாலேஜ் இருக்கணும். இதை நீங்க எங்க தேடணும்னா, நீங்க ஜென்ரல் நாலேஜ் நல்ல கிரப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆயிருக்கணும். இதை நீங்க அந்த இடணும். பெட்டிக்கை பத்தின இது என்ன, ஸ்ரீலங்காவுல வந்து ஃபேஷன் எப்படி இருக்கு, மோஸ்ட்லி சிங்களீஸ்ட் விஹாரைகள்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அதெல்லாம் என்ன, இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும் நீங்க. அடுத்தது ஹேண்ட்லூம் வீரலும். இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூம் வீரலும் இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ற ஒரு லேஸ் மெட்டீரியல் போல. இது வந்து அடுத்த ஸ்லைட்ஸ்ல நான் காட்டுறேன் எப்படி இருக்குமெண்டு. அடுத்தது பாஸ் பேப்பர்ஸ் பாருங்க. கடைசி ரீசெண்டான இயர்ஸ்ல பாஸ் பேப்பர்ஸ் இல்லை அண்ட் இருக்கி. லைக் அது வந்து ஷேர் பண்ணிடலாம். ஆனா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கு முந்தின வருஷ காலத்துகளோட இருக்கி மேபி அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஆனா நீங்க என்னதான் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் உங்களுக்கு கேட்கப்படுற இவ்வளவுத்தையும் தானே டெஸ்ட் பண்ணி கேட்க போறாங்க. கேள்விகள் மட்டும் மாறி இருக்க போகுது. ஜென்ரல் நாலேஜ்ல தான் நீங்க தேவைண்டா ஜென்ரல் நாலேஜ் மட்டும் பத்தி தேடி படிக்க வேண்டியது இருக்கு. மத்த எல்லாம் உங்களோட ப்ராக்டிஸுக்குள்ளான்னு இருக்கு. அடுத்தது ஃபேஷன் மேகசின் பிளாக்ஸ் அது இதுகளை பாருங்க. கரண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு ஏத்தாப்பல ஃபாரினர்ஸ் பிளாக்ஸுகளை பாருங்க, ஃபேஷன் மேகசின்ஸை பாருங்க. இதுகளை பார்த்து இல்லைண்டாலே நீங்க எக்ஸாமுக்கு அழகா ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ அடுத்தது
எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமங்கிறதுல இப்போ ஒப்ஜெக்ட்ஸ் ட்ராவிங்குள்ள வருவோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சோடா டீன். இந்த கேன் வந்து நவிச்சு போடக்குள்ள எப்படி இருக்கி, இதுல ஷேப் எப்படி இருக்கி, ஆக ஃபர்ஸ்ட் இது நசிக்காம இருந்தோம்னா இதுல ஷேப் எப்படி இருக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். அந்த ஷேப் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அதை நவிச்சு விட்ட மொமெண்ட் அது எப்படி இருக்குமுங்கிற கிரியேட்டிவான திங்கிங் நம்மளுக்கு வேணும். இதுக்கு என்ன வேணும், நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க எதெல்லாம் நவிச்சு சோடாட்டின்னு நீங்க ஒப்சர்வ் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனா இருந்திருக்கணும். அப்படி நீங்க ஒப்சர்வ் பண்ணி இருந்தீங்களா தான் நீங்க நாளைக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட்ல கூட நீங்க அதை உங்களோட மைண்டுக்குள்ள வரும்னாங்க, நம்ம விட தடியா பார்த்தலாம் அண்ட் அதை நீங்க அதை யோசிப்பீல அது ஷேப் எப்படி இருக்குன்னு. அடுத்தது இதுல கலர் எப்படி இருக்குமெண்டு. இப்ப அது நவிப்படாத இடத்து அது ஆக்சுவல் கலர்லையும் அட் த சேம் டைம் அது நவிப்பட்ட இடத்து என்னைக்கும் அந்த கலர் கொஞ்சம் டார்க் கலரா காட்டும். அந்த கலர் எப்படி இருக்கணுங்கிற அறிவு வேணும். அடுத்தது டெக்ஸ்டர். சரியா, டெக்ஸ்டர் என்ன, அதுல சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும். அடுத்தது கட்ஸ். இப்ப இது நவிப்பட்டத்தால இதுல வந்து எவ்வளத்தடிய பென்ஸ் இருக்கண்டு நம்மளுக்கு தெரியும். அதுவே வெட்டுப்பட்டது கிளிப்பட்டது ஒரு பேப்பர் ஒரு துணி கிளிப்பட்டிருக்கி வெட்டுப்பட்டிருக்காமண்டா எவ்வளத்தடிய கட்ஸ் வருது, அந்த கட்ஸ் எப்படி இருக்கு, அதோட டெக்ஸ்சர் எப்படி மாத்துது, அதோட கலர் எவ்வளத்தடிய மாத்துது, ஷேப் எவ்வளத்தடிய மாத்துது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஏரியல் வியூ. ஏரியல் வியூ என்னன்னா அந்த அந்த பொருளை நீங்க மேலே இருந்து பார்க்க போல உங்களுக்கு என்ன விளங்குது. இப்ப அந்த சோடா டின்னே பார்த்தோம்னா மேலே இருந்து பார்க்கல என்ன விளங்கும், அதுல நம்மளுக்கு இன்னைக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான், இந்த லிட் மட்டும்தான் நம்மளுக்கு வழங்க போகுது ஏரியல் வியூங்கிறது. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏரியல் வியூவை கேட்டானோம்டா இப்ப லைக் ஒரு மலையை எடுத்து அந்த மலையோட ஏரியல் வியூவை கேட்டாங்க மேலுக்கு இருந்து பார்க்கல என்னையும் உச்சி ஒரு பாயிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் கண்டுவர்ஸ் போல வளைவு நெளிவோட அப்படி சுத்தி வளைச்சு அப்படி இருக்கும். அப்படி அந்த ஏரியல் வியூ நம்மளுக்கு காட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு பேக் வியூ. அதை அந்த அந்த டின் ஏறிய கொலை அதுல பேக் வியூ எப்படி இருக்குமென்னு தெரிஞ்சுக்கணும். அதுல ஃப்ரண்ட் வியூ எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப முதலாவது என்ன வேணும், ஒரு டின்னை நாமளே நம்மளோட சும்மா நாம டின் அதுக்கு நவிச்சு பார்க்கறதுல ஒரு சோடா பாட்டில் இருந்தாலும் அதில் நவிச்சு எரிஞ்சிருப்பாங்க குப்பையில கிடக்குற சாமான்கள். இதுகளை ஒப்சர்வ் பண்ணினோம்னாலே நம்மளுக்கு அவங்க கேட்கிற ஒப்ஜெக்ட் அழகா ட்ரோ பண்ணி கொடுக்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு பேசிக்கா நம்மளுக்கு என்ன தேவை, ஒப்சர்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பேசிக் ப்ரொபோர்ஷன். இதைத்தான் சொல்ற ஹியூமன் பேசிக் ப்ரொபோர்ஷன். இதுக்கு என்னண்டா ஏஜ் வர்சஸ் ஹெட். இப்ப பேபி அதாவது பிறந்த ஒரு புள்ள, அந்த புள்ளோட நீளம் நம்ம எப்படி செல்லுவோம்டா 4 தலை அப்படி செல்லுவோம். அந்த புள்ளோட உயரம் எப்படி இருக்கும்னா 4 தலையிற உயரத்துக்கு இருக்குமா. அந்த புள்ளோட தலையோட 4 பங்கு உயரத்துக்கு இருக்கும். அதே இப்ப ஒரு 5 வயசு புள்ள, 5 4 வயசு புள்ளைய எடுத்தவங்கன்னா அஞ்சு அஞ்சு தலையோட உயரத்துக்கு இருக்கும். 10 வயசு புள்ளைய எடுத்துட்டோம்னா 6 தலையோட உயரத்துக்கு இருக்கும். அதுவே ஒரு அடல்ட் எடுத்துட்டோம் 18+ எடுத்துட்டோம்னா அவருக்கு ஒரு 18 வயசு 19 வயசு இருக்குமாண்டா. அதுக்கப்புறம் அவர் நீளம் வளர மாட்டா தெரியும். அவர் எப்படி 7.5 8 தலை உயரத்துல இருக்கும். அப்ப நம்மளுக்கு இப்ப என்ன இதை பாடமாக்கணும் இல்லை. இப்ப அவரவர உயரம் எப்படி இருக்கும், இப்ப ஒரு 18 வயசு பிள்ளைக்கும் 4 வயசு பிள்ளைக்கும் உயர வித்தியாசம் எப்படி இருக்கணுங்கிற அறிவு கொண்டு இருக்குமாமனே. அந்த அறிவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரொபோஷனை காட்டக்கூடிய அளவுக்கு இப்ப ஒரு கேட்டுட்டேன், 2 பேர் வந்து ரோட்டால cross ஆகி போறாங்க. ஒரு பாப்பாவும் ஒரு புள்ளையும் cross ஆகி போறாங்கன்னா அது நடக்கிற புள்ளையா இருக்கணும். அப்ப மேபி அந்த புள்ள ஒரு நர்சரி வர புள்ளையா இருக்குமாண்டா அந்த புள்ளோட தலை எவ்வளவு உயரமாயிக்கும், 5 தலை உயரத்துல இருக்குமாண்டா. அவரோட ஃபாதர் 8 தலை உயரத்துல இருக்குமாண்டா. அந்த 3 தலையோட டிஃபரன்ஸை காட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா மண்டாவோட தடிய. நீங்க ஹியூமனு ஆக்சுவல் ஹியூமன் வரையணும்ல அந்த ஹைட் டிஃபரன்ஸை காட்டிட்டே இல்லை, பாடியில சைஸ் டிஃபரன்ஸையும் காட்டிட்டு இல்லாமன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு அவட தடிய. இதைத்தானே அவட தெரிய கேட்பாங்க. அடுத்தது களவியல். களவியல பத்தின கலர் தியரி தான் இது. இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா பிரைமரி கலர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். மஞ்சள் நீலம் சிவப்பு. இன்னைக்கு இந்த மஞ்சள் நீலம் சிவப்பு இந்த 3 கலர்ஸையும் வச்சு உருவாக்கப்படுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கடா இந்த பச்சை ஆரஞ்சு பர்பிள், கிரீன் ஆரஞ்சு பர்பிள் இவ்வளோத்தையும் செகண்டரி கலர்ஸ் சொல்லுவாங்க. பிரைமரியை வச்சு உருவாக்குறது செகண்டரி, செகண்டரியை வச்சு உருவாக்குறது டெர்டியரி. சரியா, இது நம்மளுக்கு தெரியும். இது நம்ம 3ஆம் ஆண்டுலயே படிச்சிருக்கோம், 3 4 5 படிச்சிருக்கோம். இதுல கூல் கலர்ஸ் என்ன, வார்ம் கலர்ஸ் என்ன, கன்ட்ராஸ்ட் கலர்ஸ் என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எதிர்வர்ணங்கள் கம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், சிவப்புக்கு பச்சை வந்து எதிராயிருக்கும், எல்லோவுக்கு வந்து பர்பிள் எதிராயிருக்கும், இதெல்லாம் தெரியும். இந்த கலத்தியரை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த ஃப்ளவர் தான் இது. இதுவே நார்மல் ஒரு தனி ரெட்டை கொடுத்தீங்கன்னா இது அட்டென்ஷனை கிரப் பண்ணிக்குமாமண்டா இல்லை.
எதிரெதிர் வர்ணங்களை கொடுத்து உருவாக்கப்பட்ட இதழ்களால இவர் ரெட்டென்ஷன் இவர்ல நம்மளுக்கு என்ன நடக்கண்டிய பார்வை இவர் கிரப் பண்ணி எடுக்கார். சோ நம்மளுக்கு கள தியரி தெரிஞ்சிருக்கணும். இதைத்தான் கள தியரியும் களவியலும் வாங்க. அடுத்தது இதைத்தான் சொல்லுவாங்க டெக்ஸ்டைல் நாலேஜ் ஃபார் எம்சிக்கு. இதன் ஹேண்ட்லூம் கையால நெய்றது. மோஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் அந்த காலத்துல கையால நெஞ்சாங்க. ஹேண்ட்லூம். இது இப்ப கேட்பாங்க இலங்கையில எங்க இந்த இந்த கைத்தொழில் பயன்பாடு இருக்கி. இப்ப எங்க இங்கிலீஷ் எல்லாம் கேட்பாங்க. இப்ப எங்க இருக்கண்டா உங்களுக்கு எங்க இருக்கண்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஜென்ரல் நாலேஜ் வேணும். ஹிஸ்டரியை நீங்க அறிஞ்சிருக்கணும். அடுத்தது பீரலு. இது ஒரு லேஸ். இது ஒரு வகையான லேஸ். இது செய்யறது இன்னைக்கிற இந்த இந்த வூட் சாலான் இது கீழுக்கு தொங்க விட்டு மேல இப்படி இப்படி நாட்டி ஆட்டி அழகான சவுண்ட்ஸோட இது கேட்கும். இது நீங்க வேணுமெண்டா யூடியூப்ல இப்ப பீரலூம் மேக்கிங் அடிச்சு பாருங்க, ஹேண்ட்லூம் மேக்கிங் அடிச்சு பாருங்க, வீடியோஸ் வரும். எப்படி எப்படி செய்யறாங்கன்னு அந்த நாலேஜ்களை பாருங்க. லைக் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு அதுல ஹிஸ்டரியையும் படிச்சு பாருங்க. சரியா? பெட்டிக்க பத்தி கட்டாயம் பாருங்க. என்ன ஸ்ரீலங்காட லைக் ஃபேமஸ் டிசைன் பெட்டிக். அதுல கலர்ஸ் அது ஹேண்ட்மேட் தானே. ஸோ நீங்க அதையும் பத்தின பாருங்க. எம்சிக்யூக்கு கேட்டு வரலாம். அடுத்தது எடிஷனை நம்ம பார்க்கணும்னா ஃபேஷன் மெகசின்ஸ் எல்லாம் கட்டாயம் படிக்க வேண்டும். ஃபேஷன் மெகசின் நியூஸ் பேப்பர்ல லாஸ்ட் பேஜ்ல மெகசின்ஸ் வரும் இல்லையா? லைக் நீங்க கடைகளுக்கு போனீங்களாமண்டா சலூன்ஸ் மியூட் பண்ணுங்க. மைக் ஒன் பண்ணினேன் யாரு? சலூன்ஸுக்கு போனீங்கன்னா அங்க மெகசின் பேப்பர்ஸ் இருக்கும். அதுல பாருங்க. அடுத்தது இப்ப மெகசின் பேப்பர்ஸ் கிடைக்காதவங்க பின்ட்ரெஸ்ட்ல சர்ச் பண்ணுங்க. பின்ட்ரெஸ்ட்ல டிசைன்ஸ் பாருங்க, ட்ரெஸ்ஸஸை பாருங்க, இன்ஸ்பயர் ஆன ட்ரெஸ் பாருங்க. இப்ப நீங்களே சும்மா பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, ஒரு மலை இருக்கு, அந்த மலையை வச்சு ஒரு ட்ரெஸ் இன்ஸ்பயர் ஆகலாமா என்று பார்த்து போட்டு பின்ட்ரெஸ்ட்ல அடிச்சு பாருங்க. இதால இன்ஸ்பயர்டான ட்ரெஸ்ஸை காட்டுங்கன்னு காட்டும். இல்லாட்டி சி இன்ஸ்பயர்ட் ட்ரெஸ்ஸஸ் அடிங்க, கடலால இன்ஸ்பயர்டான ட்ரெஸ்ஸுகளை காட்டும். அப்படி என்ன நடந்திருக்குங்கிற வித்தியாசத்தை பாருங்க. இந்த கடல் அலையும் நுரையும் அந்த உடுப்புல எப்படி மாறுபட்டிருக்கி, அப்படியான நாலேஜுகள் எடுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்தது பாஸ் பேப்பர் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் எதுக்கு தேவைண்டா? உங்களோட எம்சிக்யூக்கு மட்டும்தான் தேவை. மற்றதுக்கெல்லாம் இனி உங்களோட கையில அன்னைக்கு நீங்க எவ்வளவுக்கு அப்சர்வ் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு கிரியேட்டிவ் திங்கிங்கோட இருக்கீங்களோ, அப்ப உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கூடிக்கே இருக்கும். அடுத்தது அடுத்தது ட்ரோயிங் பேசிக்ஸ். சரியா? ட்ரோயிங் பேசிக் இதுக்கான ஸ்லைடு இல்ல, நான் சொல்லணும் உங்களுக்கு. ட்ரோயிங் பேசிக்ஸ் பார்ப்போம் எங்க. உம் ட்ராயிங் பேசிக்ஸ். இந்த ட்ராயிங் பேசிக்ஸுக்கு உங்களுக்கு என்ன வேணுமாம்ல, ஒரு ஒப்ஜெக்டை நீங்க முதல்ல உங்களோட வீட்டை ட்ரா பண்ணி பழகுங்க. இப்ப அஹ், ஒரு லைட் இருக்கி, இல்லாட்டி ரெண்டு பேட்மிண்டன் இருக்கி, அது ஹேங் பண்ணி வச்சு அந்த ரெண்டும் எப்படி இருக்கி, அந்த லைட்டோட சேர்த்து அதுல ஷெடோ எப்படி உழுதுண்டு அதை ட்ரா பண்ணுங்க. அப்படி ஒப்ஜெக்ட் ஆக்சுவலா பேட்மிண்டன் தான் ட்ரா பண்ணணும். இல்லை நீங்க அந்த லைட்டும் அந்த அந்த ஷெடோ எப்படி அதுல எந்த ஏங்கிள் உழுவுதுண்டு காட்டுங்க. அதுதான் அங்க முக்கியமானது. அந்த ஷெடோ எந்த ஏங்கிள் உழுவுதோ அண்டு காட்டுறையிலங்கிறது தானே அதுக்கு வேணும். அடுத்தது ஷேப்பை கரெக்டா கொடுங்க. ஷேப்பை கரெக்டா கொடுங்க. லைக் நீங்க உள்ளுக்கு டீட்டெயில் பண்ணணும். கரெக்டான அந்த ஆக்சுவல் ஷேப் நாம கொடுக்கலாமா? பாக்ஸ் ஷேப்ல பேட்மிண்டன் பண்ணி இல்ல, பேட்மிண்டன் என்ன ஷேப்ல இருக்கும்? ஓவல் ஷேப்ல இருக்கும். அந்த சரியான ஷேப்பை கொடுங்க. அடுத்தது ப்ரொப்போர்ஷன் மெயின்டெனன்ஸ். ரெண்டு பேட்மிண்டன் எடுத்தவங்கன்னா ரெண்டு பேட்மிண்டனும் எப்படியும் ஒரே சைஸ்ல இருக்க போகுது. ஒன்று பெருசாகும் ஒன்று குட்டியாகும், நம்மளால குடிக்கல. அதே போல நான் சொன்ன ஒரு ஃபாதரும் ஒரு கிட்டும் ரோட க்ராஸ் பண்ணக்குள்ள அவங்க எப்படி வருவாங்கன்னு பார்த்தா அந்த ப்ரொப்போர்ஷனை சரியா கொடுங்க. புள்ளோட ஹைட் எப்படி இருக்கும், ஃபாதர் ஹைட் எப்படி இருக்கும், அந்த ப்ரொப்போர்ஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கு இல்லைண்டா ஓகே. அடுத்தது லைட் அண்ட் ஷேடோ. லைட் படக்குள்ள எப்படி இருக்கும், ஷெடோ படக்குள்ள எப்படி அதுல கலர் மாறும். லைட் படக்குள்ள கலர் பிரைட் ஆகும், ஷெடோ படக்குள்ள கலர் டார்க்காகவும் இருக்கும். இதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ட்ராயிங் பேசிக்ஸ் இருக்கும். அதாவது இதெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த இந்த டெக்னிக்ஸ்களை யூஸ் பண்ணிடலாம்டா இன்னும் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கட்டாயம் இம்பார்ட்டன்ட். இந்த டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்னண்டா, உம்
நீட்னஸ் கடும் முக்கியம். இப்ப இதுக்குள்ள நல்ல கிரியேட்டிவான ஒரு ஆள் இருக்கலாம். எவ்வளவுதான் கிரியேட்டிவா இருந்தாலும் எல்லாத்தையும் குப்பை போல கொண்டை கொட்டி போட்டு வேற இயலாது. எது எது எவ்வளோ தடிய வரணுங்கிற நீட்னஸ் கடும் முக்கியம். அந்த நீட்னஸை கொடுத்தீங்கன்னால இப்ப பாக்குறது லெக்சரர்ஸ் பார்க்க போறாங்க. எப்படியும் நிறைய ப்ரெஷர்ல இருப்பாங்க. ஒரு எக்ஸாம் பேப்பர் இப்ப ஸ்ரீலங்காவில மட்டும் இப்ப ஸ்ரீலங்கா ஃபுல்லா எழுத போகுது இந்த எக்ஸாம் பேப்பரை. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லயே 150 கிட்ட பிள்ளைகள் எழுத போகுது. எப்படியும் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒன்று இல்லாட்டி 2 பேரை தானே எடுக்க போறாங்க. அப்ப உ- உல சாரி ஸ்ரீலங்கா ஃபுல்லா கிட்டத்தட்ட 10,000 பிள்ளைகள் எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் எல்லா பிள்ளைகளும் ஏலவெள்ள இன்னைக்கு 50 பிள்ளைகளும் வந்து எழுதலாம். சான்ஸ் இருக்கு. நம்ம இல்லைன்னு செல்லையில 5,000 பிள்ளைகளும் எழுதலாம். இப்படி எழுதினாலும் 5,000 பிள்ளைகளுக்குள்ளேயும் 74 75 பிள்ளைகள் எடுக்க போறாங்கடா அவ்வளவு சலிச்சு சலிச்சு தேடுவாங்க. பம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல 150 பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிள்ளைய தானே எடுக்க போறாங்கன்னா அவ்வளவு சலிப்பாங்க. இப்ப அதுக்குள்ளேயும் நீங்க இப்ப எவ்வளவுதான் நீ கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு போட்டு நீங்க அவங்கள்ட்ட கொட்ட போனீங்கன்னா அவங்களோட பேப்பரை பார்க்கவே மாட்டாங்க அவ்வளவு தடியா. லைக் அவங்களுக்கு அப்ப 5,000 பிள்ளைகள பார்க்கணும். உங்களோட ஒரு ஆள்ல பேப்பரை மட்டும் வச்சு போட்டு 4,999 பிள்ளைகள பேப்பருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணி கிரிக்கல. இவட தடி அந்த புள்ள குடுத்தீங்கன்னு தேடிக்கு நிக்க மாட்டாங்க. சோ நீங்க ப்ரெசென்ட் பண்ற அழகுல இருக்கி நீட்டா கொடுத்தீங்களாமண்டா அவங்களும் ஒரு டைம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த நீட்னஸுக்கு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். இவ்வளவும் நம்ம செய்யணும். அந்த நம்மளுக்கு இருக்கிறது 3 ஹவர் தான். அந்த 3 ஹவர்ஸுக்குள்ளேயும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த டைமை மேனேஜ் பண்ணி கொடுக்கீங்களோ, லைக் இப்போ ஒரு டிராயிங் வரையணுமாமண்டா அது ஆக்சுவலா வரையணுமாண்டில்ல அந்த ப்ரொபோஷனை காட்டி ஷேடிங்கை காட்டி இது இப்படி இப்படி தான் வரும் லைட்டிங் இப்படி தான் வரும். உங்களோட ஜஸ்டிபிகேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க இப்ப எப்படி நம்ம சொல்லலாமாண்டா. இப்ப காகத்துல வெள்ளை கலர் காகம் இல்ல. ஆனா நீங்க வெள்ளை கலர் காகத்தை கீறி போட்டு இது காகம் தான் எனக்கு ப்ரூஃப் பண்றதுல இருக்கு. நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான். அதுக்கு சொண்டு இருக்கு, ரெக்கை இருக்கு, கால் இருக்கு. ஆனா அது வெள்ளை கலர்ல இருக்கு. அது வெள்ளை கலர் காகம் என்று சொல்லிட்டேன்டாலே உங்களுக்கு பாயிண்ட்ஸ். அது ஜஸ்டிஃபை பண்ற பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சிம்பிளா வரைஞ்சு போட்டு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சிம்பிள் ஐடியாவோட கிளியர் பிரசன்டேஷன் இருந்தா பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல கடைசி எஸ்ஏ எங்களுக்கு வந்தது வந்து ஒரு டிராயிங் வரையச்சேன்னு. என்னண்டா சமத்துவம். இப்ப என்வாயன்மெண்ட்ல இருக்கிற சமத்துவத்தை பத்தி வரையச்சேன்னது. அப்ப எல்லாரும் வரைஞ்சாங்க எப்படி ஆஹ் சமத்துவம் என்ன சிங்களம் தமிழ் ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் இவ எல்லாரும் உண்டா வாழ்றது ஒற்றுமை அப்படி என்று கொடுத்தாங்க. நான் கொடுத்தது என்னன்னா லைக் வேர்ல்ட கொடுத்தேன். வேர்ல்டு வந்து நிறைய எலிமெண்ட்ஸோட இருக்கி ஆனா பேலன்ஸ்டா இருக்கி என்கிறத ஒரு டிராயிங்கை காட்டி போட்டு அதுக்கு நான் நிறைய பொய் சொன்னேன். அந்த பொய்யில இருக்கி உங்களோட லைக் சிம்பிள் ஐடியாவும் அந்த பொய்ய கூட கிளியரா கொடுத்துட்டு நம்ம உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் ஐடியா வித் கிளியர் பிரசன்டேஷன் யூல் கெட் பாயிண்ட்ஸ். அடுத்தது புள்ளைகள் நிறைய விடுற போல என்னண்டா ஓவரா ட்ரோ பண்ணி கிழிக்கிறது. ஓவர் ட்ரோவிங் நல்ல பெர்ஃபெக்டா வரையணும். சரியா காது மூக்கு கண்ணு வாய் முடி எல்லாம் வச்சு வரையணும். மண்டா 3 மணி தேலும் அதெல்லாம் போகுது. ஓவர் டிராயிங் தேவையில்லை. சிம்பிள் டிராயிங்ல ஐடியாவை கொடுத்து பாயிண்ட்ஸ் மார்க்ஸை கூட்டி எடுங்க. இவ்வளவுதான் தேவை. இப்ப இதுக்குள்ள இருப்பேல் சில ஆக்கள் வரைய தெரியாம இருக்கும். ஆனா நல்ல கிரியேட்டிவான ஆக்கள் இருப்பேல். ஆனா அவங்க என்ன கேக்குறேன்டா உங்களுக்கு வரைய தெரியா அதுக்காக தெரியாத ஒரு பர்சனும் போகல. பேசிக்கான ஒரு நாலேஜ் வேணும். வரைய பழகுங்க. ஆனா ப்ரோ இருக்கணுமெண்ட் ப்ரோ ஆர்டிஸ்ட் இருக்கணுமெண்ட் கட்டாயம் உங்களுக்கு பேசிக் ட்ராயிங் ஸ்கில்ஸ் வேணும். அட் த சேம் டைம் அவங்க அவங்க டெஸ்ட் பண்றது கிரியேட்டிவிட்டியையும் உங்கள்ட்ட சரியான பொட்டென்ஷியல் இருக்காண்டி என்ன இப்ப 75 பிள்ளைகள் எடுத்து போட்டு பேசிக் சேலரி 60,000 55,000ண்டா அதோட டிமாண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. பேசிக் சேலரி அப்படி வருதாங்க போல. அப்ப இப்படி எடுத்தவங்க தொழில் தரப்புறானண்டா அவனும் வந்து இப்ப சும்மா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வைக்க இல்லாதே 75 பிள்ளைகள் 5,000 பிள்ளைகளுக்குள்ள 75 பிள்ளைகள் எடுக்கிறண்டா அவ்வளவு டிமாண்ட். இது வந்து இன்னொரு பிள்ளையோட சான்ஸ். அப்ப அவளை தெரியும் உங்களை எடுத்து வைக்காங்களாமண்டா அதுக்குரிய பொட்டென்ஷியல் உரிய ஆளா தான் நீங்க இருக்கணும். ஸோ அந்த பொட்டென்ஷியல் உங்கள்கிட்ட வேணும். ஸோ இனி இருக்கிற காலத்துக்கு இன்னும் ஒரு 1 மந்த் இருக்கு நியர்லி. அதுக்குள்ள பறைய பழகுங்க. ஆஹ் பாஸ் பேப்பர்ஸ் தேவைண்டா குரூப்ல போடுங்க அனுப்புறோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இல்லாட்டி வரைஞ்சதுகள் இருந்தா நீங்க அனுப்புங்க. குரூப்லயே போட்டு இல்லாமண்டா நாங்க பார்த்து போட்டு கரெக்ட் பண்றோம்.
அவ்வளவுதான் இன்றைய செமினார். உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணி போட்டு கேட்கலாம், இஷ்யூ இல்லை. கேக்குது. சொல்லுங்க. என்னன்னா இந்த ஃபேஷன் டிசைன் வந்து கூடுதலாக கேர்ள்ஸ் தான் வருவாங்க, பாய்ஸ் இல்லை. விலங்கல. இந்த வீட்டுக்கு வந்து கேர்ள்ஸ் வர்றது தான் போடுவாங்க, பாய்ஸ் வந்து வர்றது குறைவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. எங்கட பேட்ச்ல இப்ப 74 8 பாய்ஸ் இருக்காங்க. சரியா? 8 பாய்ஸும் கேர்ள்ஸ் வர்றது கூட வர தனிருக்கி என்னண்டா இப்ப இப்படி கேட்காங்க. எப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் பொம்பளை பிள்ளைகளுக்குரியது தானேங்கிற ஒரு மித்துல நம்ம சொசைட்டி இருக்கி. அதால பாய்ஸ் வார வீதம் குறை. இப்ப ஆம்பளை பிள்ளை இப்ப அவனுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கி, அழகா வரையக்கூடிய வரண்டா அவருக்கான ஃபியூச்சர் அதுல இருக்க மாட்டா, அவர் அதுக்குள்ளேயே வரலாம். ஆனா நம்ம சொசைட்டி என்ன சொல்லி வச்சிருக்கு, அது பொம்பளை பிள்ளைகளுக்குரியது, நீ என்னத்துக்கு போப்பறான்னு வச்சிருக்கு. அப்படி எல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை. மோஸ்ட்லி சிங்கள புள்ளியில இருக்காங்க. தமிழ் கட்டாயம். தமிழ் அங்க நம்ம தமிழை பாவிக்க மேலா அங்க இங்கிலீஷும் சிங்களமும் தேவை. அது எப்படி நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செம் முடியக்கூடிய நீங்க அதுல ஃப்ளூவெண்ட் ஆகிருவீங்க. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட தம்பந்திக்கு இருக்காங்க. ஆனா பாய்ஸ் வர்றது இஷ்யூ இல்லை. அவட தடிய பாய்ஸும் பாறாங்க. இப்ப அமௌண்ட் கூடி கூடி வருது. எங்கட பேச்சுல இப்ப 8 பாய்ஸ் இருக்காங்க. அடுத்தது யாரோ சரி கேட்டிருக்காங்க எக்ஸாம் எங்க நடக்குமென்னு. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் ஆக்களுக்கு வந்து எங்களுக்கு லாஸ்ட் இயர் காமினி வித்யாலயத்துல நடந்து. அம்பாறை அவரவர் டிஸ்ட்ரிக்ட் அவரவர் முந்தி தன் மொரட்டுவையில நடந்துக்கிருந்து. இப்ப வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நடக்கும். இப்ப உங்களுக்கு 6 மாசம் 6ஆம் தேதி எக்ஸாம்ண்டா 6 மாசம் 1ஆம் தேதி அதுக்கு ஒரு வீக்குக்கு முந்தி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரோட ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க, டைம் டேபிள். அந்த டைம் டேபிள் ஃபார்ம்ல எங்க எக்ஸாம் நடக்க போது என்னென்ன கொண்டு வரணும் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு சென்னனா என்னென்ன கொண்டு வரணும்ண்டு. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணுமெண்டா பென்ஸ் கொண்டு போங்க, ரேசர், ஷார்ப்னர். ஆறுக்கிட்டையும் கை நீட்டுற வேலை அவர் தெரிய வைக்காதவங்க. ஏன்டா யாருக்கும் உங்களுக்கு தாரத்துக்கு டைம் இருக்க மாட்டா. பென்சில்ஸ்ல வந்து HB 2B 4B 6B இவ்வளவும் கொண்டு போங்க. ரூலர் கொண்டு போங்க. ரூலர் வந்து ஆஹ் உங்களோட இப்ப நீங்க ஒரு அழகா நல்ல ஒரு டிராயிங் வரைய போறீங்க, பெரிய ரூலர் வேணும்னா பெரிய ரூலர் வேணும், செட் ஸ்கொயர் வேணும்னா செட் ஸ்கொயர். நீங்க கொண்டு போற ரூலர் ரொம்பட்டையும் கொண்டு போங்க. அடுத்தது கலர்ஸ், கிரேயோன்ஸ், கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் கொண்டு போங்க. அண்ட் நீங்க ஒரு டிராயிங்கை வரைஞ்சி போட்டு அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு, அதை எடுத்து காட்டுறதுக்கு பிளாக் கலர் இங்க் பென் ஒன்று உங்கள்ட்ட இருக்கிறது கட்டாயம். அண்ட் கையில கொட்டன் பட்ஸ் வச்சுக்கோங்க. என்னத்துக்குண்டா ஷேடிங்க்கு. அதை அந்த பென்சில் அதை நீங்க ஷேட் பண்ணி போட்டு கையை அழுக்காக்கணும் இல்லை அவட தடியே நீங்க காட்டன் பேட்ஸ் இல்லாட்டி ஸ்பாஞ்சுகள் அது இதுகளை வச்சிருக்கலாம். அது ஒண்ணு அது அவங்களோட விருப்பம். A4 A3 பேப்பர்ஸும் கொண்டு போங்க. A3 பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளுக்கு அலவுடான்னு தெரியும். ஆனா A4 பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போங்க. எதுக்கும் கொண்டு போங்க. உள்ள கூட்டுட்டானுங்களா அது நம்மட சான்ஸ். நீங்க டிராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி வரைகிறதுக்கு. ஆனா அங்க பேப்பரோட கொடுக்குற டிராயிங்க்கு அவங்க தான் தரப்போறாங்க. லைக் GSM கூடின ஸ்கெட்ச் பேப்பர் அவங்க தருவாங்க. அடுத்தது NICயும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்னண்டா உங்களுக்கு எக்ஸாம் நெருங்க கிட்டவா உங்களுக்கு ஒரு நான் சொன்ன இண்டெக்ஸ் நம்பரோட சேர்த்து ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை வந்து நீங்க பிரின்சிபல் JP கிட்ட கொடுத்து சர்டிஃபை பண்ணி எடுக்கணும். அந்த சர்டிஃபை பண்ண அந்த ஃபார்மோட உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்மை நீங்க டெய்லி கொண்டு போகணும் எக்ஸாமுக்கு. டெய்லி மீன்ஸ் எக்ஸாம் வந்து 2 நாளா எங்களுக்கு 2 நாள் நடந்து அப்ப 2 நாள் நடந்தா 2 நாளும் கொண்டு போகணும். இப்ப இதுக்குள்ள 4 எக்ஸாமுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாக்கள் இது இல்லாம 4 எக்ஸாமுக்கும் அந்தந்த எக்ஸாமுக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் வரும். இப்ப 4 எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 4 இண்டெக்ஸ் நம்பர் வரும். நாலா இல்ல ஆக்கிக்கும் லேண்ட்ஸ்கேப்புக்கும் சேர்த்து 1 வரும், மொத்தம் 3 வரும். சாரி. அந்த இண்டெக்ஸ் நம்பரை அந்தந்த எக்ஸாமுக்கு கொண்டு போங்க. இவ்வளவுதான் கொண்டு போறதுக்கு இருக்கு. வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கிறார்கள் கேளுங்க. தமிழ்ல நடக்குமா, இங்கிலீஷ்ல நடக்குமா? எது எக்ஸாமுக்கு கேளா இல்ல டிகிரி ப்ரோக்ராமுக்கு கேளா? எக்ஸாம்.
டெஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷாக தானே இருக்கும். மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கிலீஷ்ண்டா கம்ப்ளெக்ஸான இங்கிலீஷ் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு சித்திரத்தை வரைஞ்சி போட்டு அந்த சித்திரத்தை பற்றி நீங்கள் என்ன வரைஞ்சி கேளுன்னு சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எழுதி போட்டு வாங்க. அங்க வந்து புள்ள வந்து சரியா கிராமர் யூஸ் பண்ணிருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூடாம இங்கிலீஷ் அவைய பார்க்க போறல, புள்ளைல கிரியேட்டிவிட்டியை தான் பார்க்க போறாங்க. இங்கிலீஷால நடக்கும். மேபி டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்சுவர் தமிழ் எழுதலாமா? ஆ, ஆன்சுவர் தமிழ்ல எழுதலாமா? தமிழ் எழுதலாம். இப்ப பார்க்க போறது வந்து லெக்சரர்ஸ் தானே. அங்க இருக்கிற இப்ப லெக்சரர்ஸ் சிங்களீஸா தானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தமிழ் தெரியாதானே. ஆனா நீங்க பயப்படாதீங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எழுதி போட்டு வாங்களே. தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எழுதி போட்டு வந்தீங்களா, ஓகே. எங்கட பேட்ச்ல எத்தனை தமிழ் பேசுறாக்கள் இருக்காங்க. ஆனா எங்கட பேட்ச்ல வந்து 4 முஸ்லிம்ஸ், ஒரு தமிழ், ஒரு ஹிந்து கேர்ள் வந்து இருக்கா, ஒரு கிறிஸ்டியன் பாய் இருக்காங்க. மத்த எல்லாம் சிங்களீஸ் தான் இருக்காங்க. போக போக கவுண்ட் கூடலாம். எங்களோட சீனியர் பேட்ச்ல அதையும் விட குறைவா இருந்துச்சு. எங்களோட பேட்ச்ல கூடவா இருக்கு. அடுத்தது கலர் பென்சில்ஸ் மட்டுமே, அது உங்களோட விஷ். சரியா. நீங்க உங்களோட டிராயிங்கை நீங்க எப்படி எடுத்து காட்டணும்னு நினைக்கலோ அவ்வளவுத்துக்கு நீங்க எடுத்து காட்டலாம். கிரேயான்ஸ் யூஸ் பண்ணலாம், கலர் பென்சில் யூஸ் பண்ணலாம், வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், போஸ்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி எவ்வளவு இருக்கி. அப்படி நீங்க உங்களுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணாமலும் கொடுக்கலாம். ஆனா அவனுக்கு கேட்டானுங்க, இப்ப சும்மா ஒரு டிராயிங்க வரைஞ்சி காட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்க பெயிண்ட் யூஸ் பண்ணாமலும் பிளாக் அண்ட் ஒயிட் டிராயிங் கொடுக்கலாம். அதுவே கலர் யூஸ் பண்ணண்டா கட்டாயம் அதே கலர் யூஸ் பண்ணதான் வேணும். உம். வேற என்ன சரி டவுட்ஸ்? டிசைன்ல இருக்கிற ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து இதோட எப்படி டிஃபர் ஆகும்னு கேட்டோம்னா, டிசைன் வந்து ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டிக்குள்ளேக்கு அவங்க வந்து எப்படின்னா லைக் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்தாப்புல அவங்க கொண்டு போற அது வந்து உள்ள எப்படி சொல்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போல. ஆனா இது வந்து ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது. இவர் வந்து இப்படி ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது ஒரு ஹியூமன் டே டு டே லைஃப்ல அவர் எப்படி அந்த இப்ப நம்மளுக்கு தெரியும். இப்ப சில கலர்ஸை பார்த்தா நம்ம இமோஷன்ஸ் வேற வேறையா சேஞ்ச் ஆகிக்கு இருக்கும். இப்ப ஒரு 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 பர்சன் வந்து பிளக்ல போட்டுக்கு வந்தாருண்டா லைக் அவர்ல வந்து எப்படி அது பாக்குறதுக்குண்டா நம்ம நிறைய சைக்காலஜிக்கல் ரெட்யூஸ் பண்ணாங்கண்டா. இப்ப அதுல ஒரு மாதிரி அஹ், எப்படி லக்ஸரி ஃபீல் ஆயிக்கும். அதுவே கிரீனும் கோல்டும் யூஸ் பண்ணாங்கண்டா அது வந்து ப்ரீமியம் லுக்ல காட்டும். அப்படி ஃபீலிங்ஸ் ஃபுல்லா. ஸோ அது லைஃப் ஸ்டைல், இது ஃபீலிங்ஸ். வேற வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்கிறாங்க கேளுங்க. எல்லாரும் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்ப வந்து நீங்க அப்ளை பண்றவங்க 50 பேரும் இப்ப டெஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி போட்டு யூஜிசி நான் கால் பண்ணிருக்கி கோர்ஸ் நீங்க போடணும். கோர்ஸோடல இந்த இந்த கோர்ஸையும் போட்டு வைங்க. ரெண்டும் போட்டா தானே உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்கும். சிலவங்க வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் தானே எப்படி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கிறேன். அப்படி இல்லை, நீங்க உங்களோட கோர்ஸோடலையும் போடணும். அப்படி போட்டே இல்லைன்னா தானே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவ்வளவு தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி முடிப்போம். டெஸ்ட் அதுக்கு முந்தி முந்தி தனியாரு எழுதலும் ரெண்டு லிஸ்ட் வருமெண்டா அப்ளை பண்றலாம் டெஸ்ட். அப்படி இல்லை. இப்ப டெஸ்ட் வந்து ஜூன் 6 அதுக்கு முந்தைய நேரம் எழுதணும். அப்படியெல்லாம் லிஸ்ட் வராது. இப்ப வந்து நீங்க அப்ளை பண்ணக்குள்ளே அவங்க வந்து உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு அப்படி உங்களுக்கு எலிஜிபிள்ன்றா தான் நீங்க அப்ளை பண்ணி ஏலும். சரியா. அப்படி அப்ளை பண்ணிட்டு இருந்தா நீங்க டெஸ்ட் எழுதலாம். நீங்க அப்ளை பண்ணி நீங்க காசும் கட்டிட்டு எல்லாம் வேண்டாம். நீங்க எலிஜிபிள். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே ஓ லெவல் ரிசல்ட்ஸ் என்ன, உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் என்னன்னு. அப்படி நீங்க ஓ லெவல்ல மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ்ல சி எடுத்து ஏ லெவல்ல 3 பாடத்துலயும் பாஸ் எடுத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதலாம். அப்படி அதுக்கு ஒன்று லிஸ்ட் இல்லை. நீங்க எக்ஸாம் பாஸ் ஆனா ஒரு லிஸ்ட் வரும்.
லைக் நான் எப்படி சொல்லலாம், நாம்பார் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் எழுதக்குள்ள 127 பேர் எழுதினத்துல 8 பேர் பாஸ் ஆனாங்க. 8 பேர் பாஸ் ஆனதுல கடைசியா ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படித்தான் அதுக்குரிய இது வரும். இப்ப எக்ஸாம் பாஸ் ஆயிட்டேலண்டு ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க. அது உங்களோட மெயிலுக்கு இல்லாட்டி உங்களோட இப்படி குரூப்ஸுகள்ல ஷேர் ஆகும். இப்ப எக்ஸாம் பாஸ் ஆனாக்கள் இண்டெக்ஸ் நம்பர்லாம் பாடமாக்கி வைக்கணும், இல்லாட்டி பகுதிரப்படுத்தி வைங்க காணத்தொடாம. அப்படியே அந்த லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டுக்கு போறோம். இனி இனி அத இப்ப லிஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு லிஸ்ட் வந்து போட்டு அடுத்த யூஜிசிக்கும் போகும். இந்த புள்ள பாஸ் ஆயிட்டு இனி யூஜிசி உங்களோட சர்ச் ஸ்கோரை வச்சு இந்த பிள்ளைக்கு இந்த கோர்ஸை கொடுக்கலாமாண்டி நீ அதை அவிய டிசைட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நீங்க அப்ளை பண்ணக்குள்ள உங்களோட ரிசல்ட்ஸை கொடுத்தீங்களா தான் உங்களுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாமா அப்ளை ஆகும். எக்ஸாம் பாஸ் பண்ணி எத்தனை நாள்ல கேம்பஸ் செலக்ட் ஆகினண்டு வெறும் அக்கா. நீங்க இப்ப ஜூன் 6 வந்து எக்ஸாம் பாஸ் பண்றீங்களா, ஒரு ஜூன் முடியறது கடையில இல்லாட்டி ஜூலை மிட்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். நீங்க பாஸா ஃபெயில் ஆன எக்ஸாம் அதுக்கு பிறகு ஒரு 8ஆம் மாசம் இல்லாட்டி 9ஆம் மாசம் மட்டும் யூஜிசி அப்ரூவல் வருமான்னு நினைக்கிறேன். ஜட்ஜ் ஸ்கோர் வழியாகும். ஆனா அவ்வளவு லேட் ஆக்க மாட்டாங்க. ஏனெண்டா 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் 11ஆம் மாசம் இல்லாட்டி 12 நடுவு கடையில அடுத்த பெட்ச் எடுக்க போறாங்க. ஸோ அது கடையில வந்துடும். அநேகமா 12 இந்த கம்மிங் கம்மிங் டிசம்பர் மிட்டு கடையில வந்து அடுத்த பெட்ச் எடுப்பாங்க. ஸோ அது கடையில எப்படியும் வந்துடும். வேற சரி டவுட்ஸ்? நீங்க வந்து உங்களை சும்மா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வரைஞ்சி குரூப்ல போடுங்க, இல்லாட்டி எனக்கு பர்சனல் அனுப்புங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, உங்க ஹெல்ப் பண்றோம். அடுத்தது என்ன? ஜசாக்கல்லா பாரக்கல்லா ஹேர். கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். இது யூஸ்வலி what marks is considered as a pass marks? ஓகே, இதுல உங்களுக்கு மார்க்ஸ் வராது. எந்த மார்க்ஸ் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படியெல்லாம் வராது. செலக்ட் ஆன ஆக்கள்ல இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் வரும். இதே செல்ல எனக்கு மறந்துட்டு என்னண்டா, ஒரு புள்ள வந்து இப்ப 20 எம்சிக்யூவோட 5 எஸ்ஏ கேட்கானுகள் வைப்போம். அதுல 19 எம்சிக்யூக்கு மட்டும் மார்க் பண்ணி போட்டு 4 எஸ்ஏ மட்டும் எழுதி போட்டு வந்துட்டான் மண்டி இருந்தாலும் அவட மார்க்ஸ் கூட இருந்தாலும் அவ தானாவே அவ டிஸ்குவாலிஃபை ஆகுறா. இது வந்து எக்ஸாம் இல்ல, மார்க்ஸ் ரிலேட்டடா பாக்குறதுக்கு. இது டெஸ்ட். எழுதுற 100 பிள்ளைகளும் எழுதாத ஒரு கொஸ்டனுக்கு நீங்க மட்டும் விட எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த 100 பிள்ளைகளையும் பாக்கல உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் அந்த 100 பிள்ளைகளாலையும் மேலாது உங்களால ஏழுமா இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் உங்கள்ட்ட இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இது மார்க்ஸ் பாக்குறல உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ எந்த கொஸ்டனையும் மிஸ் பண்ணாதவங்க. ஒரு கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்றாலே நீங்க தானே உங்களோட பேப்பர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும். எம்சிக்யூல விட தெரியாட்டியும் 4ல் ஏதாலும் ஒன்றுக்காலும் நீங்க போட்டு போட்டு வாங்கோ. 4 எஸ்ஐலையும் பெண் குத்தாத ஒரு எஸ்ஐ இருக்குமாமண்டா அவங்களோட பேப்பர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும். சரியா, அதுல கவனமா இருங்க. என்னண்டாலும் உங்களுக்கு தெரியாத ஒரு பாட்டு எழுதி வச்சு போட்டு வாங்க. அப்படி பாட்டெல்லாம் எழுதி வைக்கிறல்ல. இப்ப நான் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு இப்ப அதுக்குள்ள டைம் இல்லை. இப்ப இப்ப 4 எஸ்ஸை எழுதிட்டு 5வது எஸ்ஸை எழுதுறதுக்கு அந்த டிராயிங்க வரைகிறதுக்கு டைம் இல்லை. பேப்பர் வேண்டிக்கு வராங்கண்டா இப்படி ஹியூமனை வரையணும்டா. 2 ஹியூமனை வரைஞ்சு வைங்க. உயர வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். அந்த வித்தியாசம் அடிப்படையில் 2 வரைஞ்சு வச்சுட்டீங்கன்னா மேபி சான்ஸ் இருக்கு உங்களுக்கு, அதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். எலிஜிபிள் லைக் டிஸ்குவாலிஃபை ஆகாம இருக்குமே அந்த பேப்பர். டிஸ்குவாலிஃபை சும்மா நம்மளுக்கு அதுக்கு முந்தி நம்ம நிறைய கிரியேட்டிவா கொடுத்திருப்போம். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு பொலாண்டு இருந்தாலும் அதுக்கு முந்தின கொஸ்டின் 4th கொஸ்டின் நம்ம எழுதிட்டோம் பண்ணியிருந்தா அது எல்லாரையும் விட அதுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்க் அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்போம்னா நீங்க டெஸ்ட் பாஸ் ஆகவே சான்ஸ் இருக்கு. சரியா, சோ எந்த கொஸ்டினும் எழுதாம விட வேண்டாம். வேற டவுட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. டவுட்ஸ் மைக் அன்மியூட் பண்ணிப்பட்டு கேளுங்க, இஷ்யூ இல்லை. இப்ப இந்த டிகிரி செஞ்சுட்டு வேற எக்ஸ்டர்னலா வேற டிகிரி செய்யலாமா? நீங்க டபுள் டிகிரி கொண்டு போவீங்கண்டா நீங்க செய்யலாம். அது ஒரு இஷ்யூ இல்ல. லைக் மொரட்டுவையிலே பிஐடி அண்ட் எல்லாமே எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் இருக்கு.
நீங்க வந்து இப்ப ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இந்த டிகிரி செஞ்சு போட்டு வேற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லயும் நீங்க செய்யறேன்னா அது உங்களோட விருப்பம். நீங்க டபுள் டிகிரி கொண்டு போகலாம், உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவாமண்டா நீங்க செய்யலாம். இன்னொன்று, இந்த டிகிரியில எக்ஸாம் இல்லை. எக்ஸாம் இல்லைங்கிறதுக்காக நம்ம அதை சும்மா முடிக்கலாம். எனி டைம் இப்ப கிழமையில 7 நாள் விட்டு ப்ரொஜெக்ட் வரும். அந்த இப்ப லைக் 74 தான் எடுக்கானமெண்டா அந்த டிமாண்டுக்கு ஏத்தாப்புல அந்த டிகிரியில அந்த அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்தாப்புல வச்சிருக்காங்க. சோ நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதையும் செஞ்சுக்க, நான் இந்த ப்ரொஜெக்டையும் செய்வேன், நான் ஜிபிஏ மெயின்டைன் பண்ணுவேன்டா நீங்க 2 டிகிரி செய்யலாம் தாராளமாக. மைக் ஒர்க் ஆகல. சரி, நீங்க மெசேஜ்ல சொல்லுங்க என்னன்னு. டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. டவுட்ஸ் கேட்டவங்களே கிளியரான்னு சொல்லுங்க. கிளியர் ஆகாட்டி கேளுங்க திருப்பி. டவுட்ஸ் இல்லாட்டி முடிச்சுக்குவோம். இனி ட்ராயிங்ஸ் பார்த்து வரைஞ்சு என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க குரூப்ல. ஒவ்வொரு கொஷனுக்கும் இதானா மார்க்ஸ் மேல எடுக்கணும்னு இருக்கு அக்கா. அப்படியெல்லாம் இல்லை. இப்ப இந்தந்த ஒவ்வொரு கொஷனுக்கும் நான் சொன்னேன், இது எக்ஸாம் இல்ல, இது வந்து டெஸ்ட். உங்களுக்கு மார்க்ஸ் ரிலேட்டடா பார்க்க மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் போட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி சரியா நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ மார்க்ஸ்ங்கிறது இவ்வளவு தெரிய இல்லை. கலர் தியரிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஓகே, லேண்ட்ஸ்கேப் வச்சு சொன்னீங்க. அப்படியான கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்றதுண்டு. லேண்ட்ஸ்கேப் வச்சு எனக்கு என்ன கேட்கீங்கன்னு விளங்கல. உங்க கொஞ்சம் கிளியரா கேட்டீங்களா? சாரி, கலவியில பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா. பாருங்க, இந்த ப்ளூ yellow ரெட் தான் எப்பயும் பிரைமரி கலர்ஸ்ம்பாங்க சரியா. ஓகே, பீச் பத்தி சொன்னது ஓகே, அதை நான் சொல்ல. ஓகே, ப்ளூ yellow ரெட் தான் எப்பயும் பிரைமரி கலர்ஸ். ப்ளூவையும் yellowவையும் மிக்ஸ் பண்ணி வர கலர் தான் green. yellowவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி வர்றது orange. அதாவது ஈக்குவல் அமௌண்ட் மிக்ஸ் பண்ணணும். அதே போல ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி வர்றது purple. இவங்களை தான் சொல்லுவாங்க ஆரண்டா செகண்டரி கலர்ஸ் சரியா. இப்ப அந்த green இருக்கி, yellow இருக்கி, greenையும் yellowவையும் மிக்ஸ் பண்ணி வர யார் தான் yellow green. ஓகே, எல்லோ கிரீன். அதே போல எல்லோ இருக்கி, ஒரேஞ்ச் இருக்கி, எல்லோயும் ஒரேஞ்சையும் மிக்ஸ் பண்ணி வர்றது எல்லோ ஒரேஞ்ச், ரெட் ஒரேஞ்ச், அப்படி ரெட் பர்பிள், ப்ளூ பர்பிள், கிரீன் ப்ளூ. இவங்களை தான் சொல்றது வந்து டெரிட்டரி கலர்ஸ் அண்டு சரியா. அன்னைக்கு அந்த கலர்ஸ் இன்னைக்கு தேவைண்டால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுங்க. ஓகே, இப்ப இத கம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் என்னன்னு பார்ப்போம். கம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் எதிர் வர்ணங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்டா அந்த மூல வர்ணங்கள்ல இருந்து அதாவது பிரைமரி கலர்ஸ்ல இருந்து செகண்டரி கலர்ஸ் பார்ப்போம். செகண்டரி கலர்ஸுக்கும் பிரைமரி கலர்ஸுக்கு சொல்ல மோஸ்ட்லி வந்து கம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் பார்ப்பாங்க. எதிர் கலர் எங்கெங்க இருக்கு, எல்லோக்கு எதிராக பர்பிள் கலர் இருக்கு, அதே போல ப்ளூக்கு ஆரஞ்சு, கிரீனுக்கு ரெட் இருக்கு. இவங்க தான் கம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்ங்கிற. அடுத்தது எனலாக் கலர்ஸ், கலர்ஸ் தட் ஆர் நெய்பர்ஸ் ஆன் த வீல் சரியா. அதாவது பக்கத்து பக்கத்துல இருக்கிறார்கள். அதாவது இப்ப நம்மளுக்கு தெரியும் செகண்டரி கலர்ஸ் எடுத்தோம். செகண்டரி கலர்ஸ் என்னென்ன, கிரீன், அடுத்தது ஒரேஞ்ச், அடுத்தது பர்பிள். அந்த பர்பிளுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் இருக்கிறார்கள் வந்து அவருக்கான எனலாக் கலர்ஸ். அதே போல ஒரேஞ்சுக்கு வந்து லெஃப்ட்லயும் ரைட்லயும் இருக்கிறார்கள் அவருக்கான எனலாக் கலர்ஸ், அதாவது அவர நெய்பர்ஸ் சரியா. செகண்டரி கலர்ஸ் வந்தாங்கன்னா செகண்டரி கலர்ஸுக்கும் லெஃப்ட்லயும் சைட்லயும் இருக்கிறார்கள் நெய்பரா இருக்கிறவங்களை தன்னு சொல்லுவாங்க எனலாக் கலர்ஸ். மொனோக்ரோமேட்டிக் உங்களுக்கு தேவையில்லை சரியா. அடுத்தது கூல் கலர்ஸ் என்னண்டா, கூல் கலர்ஸ் ஆறாண்டா எல்லோ கிரீன்ல இருந்து, எல்லோ கிரீன் அதாவது அந்த கலவையில சரியா ஹாஃபா புரிஜமண்டா எல்லோ கிரீன்ல இருந்து ரெட் பர்பிள் வரைக்கும்
பர்பிள், அதாவது பர்பிள்ற நெய்பர்ஸ் வரைக்கும். சரியா, வாரவங்களை தானே ஆரண்டு செல்லுவாங்க கூல் கலர்ஸ் என்பாங்க. அடுத்தது எல்லோவில் இந்த ரெட் வரைக்கும் பாராக்கள் வார்ம் கலர்ஸ் என்பாங்க. இதுதான் கலவியில பத்தி. நான் கலவியில பத்தி என்னத்துக்கு சொன்னேன்டா, எப்பயும் எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ண கம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் கொடுத்தோம்டா டக்குன்னு அது கிராப் பண்ணும். இப்ப ட்ரெஸ் போட கொலையும் நான் இப்ப ஒரு பர்பிள் ஃப்ராக்குக்கோ எல்லோ கலர் ஷோலோ வாட் எவர், லைக் எல்லோ கலர் லேசாலேயோ எல்லோ கலர் ஒர்க்ஸ் எல்லோ கலர் பிரிண்ட்ஸ் இருக்கணும்னா அந்த உடுப்பு வந்து டக்குன்னு அட்டென்ஷனை கிரப் பண்ணும். அப்ப கிரப் பண்றது வந்து எப்பயும் கம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது என்னெல்லாம் கலர்ஸ் என்னன்னா லைக் நெய்பர்ஸ் போல். இப்ப நீங்க வந்து ஒரு, அதாவது கலர் கலர் பெலட் ரிலேட்டடானவர் தானே அவர் சொல்ல. இப்ப அந்த கிரீன், எல்லோ கிரீன் எல்லோ இவ்வளவும் வந்து ஒரு நெய்பர்ஸ் போல இருக்காங்க. அவங்க ரிலேட்டடா ஒரு உடுப்படுத்துவாங்கடா. கலர் ஷேடிங் வந்து டார்க்ல இருந்து லைட்டுக்கு வர்றதுக்கு இவருக்கு தான் என்னெல்லாம் கலர்ஸ் தேவைங்க. சோ இதைத்தான் கலவீலம்பாங்க. இப்ப அடுத்தது பீச் ரிலேட்டடா நான் சொன்னது. நான் என்ன சொன்னேன்டா, இப்ப பீச் இல்ல, நீங்க வந்து எங்க சரி பார்க்கலாம். இப்ப ம லைக் பீச் இந்த டைம்ல வர இந்த கலர்ல இருக்கு, அதுவே ஒரு ஈவினிங் டைம் இல்லாட்டி மழை பெய்ய கொல அந்த டைம்ல போனீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அப்ப அந்நேரம் என்னென்ன கலர் வழங்குது, அது எந்த ஓர்டர்ல வழங்குதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கலரை வேற வேறையா காட்ட தெரியுமுங்கிறது தான் சொல்ல ஐடென்டிஃபிகேஷன். அதாவது அந்த கலர் ஹார்மனி தீம் கன்சிஸ்டன்சியை காட்டு வைலாமண்டா, அதான் அந்த இதை சொல்ல. இப்ப நான் பார்ப்போம், இந்த பீச்ல இந்த சைட்ல ஃபுல்லா டார்க் கலர்ஸ்ல வந்திருக்கு, அந்த டார்க் கலர்ஸை மேலே கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த டார்க் கலர்ஸ் குறைஞ்சு குறைஞ்சு இந்த மணலும் பீச் அந்த நுரையும் மிக்ஸ் ஆகுற இடத்துல ஒயிட் கலரை கொடுக்காம ஏன் பெய்ஜ் கலர் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மணலும் வெள்ளையும் கலக்கக்குள்ள அதுக்கு மேலுக்கு நின்று பார்த்தோமாமண்டா அது வந்து ஒரு பெய்ஜ் கலர்லாம் விளங்க போகுது. அந்த மணலும் மிக்ஸ் ஆகி வெள்ளையும் மிக்ஸ் ஆகி அந்த பெய்ஜ் கலரை புள்ள கொடுத்திருக்காங்கிற ஒரு அதை சரி ஐடென்டிஃபை பண்ணிக்காண்டு தான் மெயினாவே பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துப்பட்டு இங்கெல்லாம் மழை போகுது, அப்படியே மழை இனி போக போக லைட் குறைய குறைய டார்க் கலரா வரும். அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன், அந்த சரியான கலர் ஹார்மனி டீம் கன்சிஸ்டன்சியை கொண்டு வரமாங்கிறது தான் இது. இது நீங்க எங்கேயும் பார்க்கலாம். லைக் மோஸ்ட்லி நேச்சர்ஸ்ல இப்படி கலர்ஸ் நிறைய கலர்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு நம்ம வேற எங்க செல்லலாமண்டா, கார்டன்ஸ் வழியே. லைக் கார்டன் என்ன சொல்லுவோம்னா, லேவெண்டர் கார்டன் அங்கெல்லாம் போனீங்கல்ல, லேவெண்டர் கார்டன்ல ஃபுல்லா லேவெண்டர் என்ன கலர்ல இருக்கும், லேவெண்டர் கலர்ல இருக்கும், லைக் ஒரு பர்பிள் கலர்ல. அதுல இலைய ஒரு மாதிரி கிரீன் பெய்ஜ் கிரீன்ல இருக்கும். ஒரு மாதிரி டார்க் கிரீன் சரி டல் கிரீன்ல ஒவ்வொரு டைமுக்கும் அது ஒவ்வொரு கலர் மாறும். அப்படின்னா அதுல கலர் பேலட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது ஒரு மாதிரி பச்சையில இருந்து அந்த அந்த மரத்தை எடுத்து புழுங்கி பார்த்தோம்னா கீழுக்கு வேற ஒரு மாதிரி ப்ரௌன்ல இருந்து மாறி வந்து அதுல தண்டோஜாய் டார்க் பச்சையில இருந்து ஏழோ ஒரு மாதிரி பச்சைக்கு வந்து மரம் அந்த பூரை வந்து நாவ கலர் பேலட்ல அப்படியே வரும். அப்படி அந்த கலர் பேலட்டை அதை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தானே நான் இந்த எக்ஸாம்பிள் போட்டேன். சரி, வேற சரி என்ன சரி டவுட்ஸ் இருந்தா இது கிளியரா விட்டா. வேற டவுட்ஸ் இருக்கிறவங்க சொல்லுங்க. ஓகே, அப்ப யாருக்கும் இதுக்கு ஒரு டவுட்ஸ் இல்லை. இனி டவுட்ஸ் இருக்கிறவங்க வந்து குரூப்ல கேளுங்க, நாங்க கிளியர் பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் டெஸ்ட். சரியா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் விடாம கொஷின் எல்லாத்தையும் எழுத ட்ரை பண்ணுங்க, மார்க்ஸை கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாஸ் ஆனீங்கன்னா வில் மீட் யூ சோன் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ இன் நெக்ஸ்ட் டிசம்பர், கமிங் டிசம்பர். ஓகே, தேங்க்யூ.